இங்கே ஒருத்தர் இருக்கார், யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் பத்திரிகையில் விட்டுருக்காரு, எடப்பாடி பழனிசாமின்னு சொல்ல எடப்பாடி ஒரு முழுகும் கப்பல், அதில் யாரும் ஏற மாட்டார்கள், நன்றி மறந்த துரோகியாற்றினால் தான் அதிமுக காப்பாற்ற முடியும். முழுகுகிற கப்பல் இல்லப்பா, இது கரை சேருகின்ற கப்பல். இந்த கப்பலில் ஏறினவன் பிழைச்சிக்கலாம், கப்பலில் ஏறாதவன் நடுக்கல்லே போகலாம். யார் நடுக்கல்ல போறான்னு உங்களுக்கே தெரியும். இவ்வளவு பெரிய 50 ஆண்டு மாபெரும் இயக்கம் மூழ்காத கப்பல் இது மூழ்கிடாதுன்னு பேசுறாருன்னா அப்படின்னா தவறாக போய் கொண்டிருக்கிறது தானே, மூழ்கி கொண்டிருக்கிறதுங்கிறது தான் உண்மை. ஏதோ ஒரு சின்ன சொல்லு நம்பிக்கை துரோகம் செஞ்சேன், கட்சிக்கு துரோகம் செஞ்சேன்னு முடியாது. உன்னால நீ என்னென்ன செஞ்சேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அந்த 4 வருஷத்துல அரசில் உட்காந்துட்டு முதலமைச்சராக உட்காந்துட்டு எனக்கு அத்துப்படி நான் கையெழுத்து போட்டதே ஃபைல் பூரா அங்கே அடுத்ததுக்கு போகும். நான் அவுத்து விட்டேன்னா எங்க போகணும்? திகார் செயலுக்கு நீ போகணும். நானா துரோகம் செஞ்சேன்? இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் துரதிருஷ்டவசமாக இறந்துடுறாங்க. இவருக்கு முதலமைச்சர் வாய்ப்பு ஒரு சூழ்நிலை கிடைக்கப்பெறல. இவருக்கு கிடைக்காத உடனே எங்க போய் தர்ம யுத்தம் பண்ணவர், தர்ம யுத்தம் பண்ணாரா இல்லைங்களா? இவருக்கு பதவி கிடைக்கலைன்னா எந்த எல்லைக்கு கோட்டுக்கு வேணாலும் போவார். கட்டளையை முடக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் கொடுத்தவர். நாங்களா துரோகம் செஞ்சோம். இரட்டை இலையை எதிர்த்து நான் போட்டியிடுகிற சூழ்நிலை யாரால் எப்படி அந்த சதி உருவாக்கப்பட்டது என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். எவ்வளவோ கெஞ்சு பார்த்தோம், எங்களை விட்டு போகாதீங்கன்னு. நீங்களா போனீங்க. அதுக்கு நாங்கள் என்ன காரணம்? எங்கள் மேலும் பழி சுமத்தி பிரயோஜனம் இல்லை. கடந்த காலத்தை எண்ணி பாருங்க. எப்போ பார்த்தாலும் அம்மாவுக்கு விசுவாசங்கிறீங்க. 89 ஓடியில் அம்மா நின்னாங்கல்ல, அப்போ யாருக்கு வேலை செஞ்ச சொல்லுங்க? யாருக்கு வேலை செஞ்சார்? யாருக்கு வேலை செஞ்சாரு? வெண்ணிராடை நிர்மலாக்க செஞ்சார். இவரா அம்மாவுக்கு விசுவாசம்? துரோகம் செஞ்சவர் எங்கே நிற்கிறார் என்று பாருங்க. ஆட்சி பொறுப்புல தவழ்ந்து வந்து முதலமைச்சரான ஒரு லாட்டரி சீட்டு யோகம் மாதிரி அந்த பதவியை கொடுத்தவர்களுக்கு துரோகம், 4 ஆண்டுகள் அந்த ஆட்சி தொடர்வதற்கு பாதுகாப்பு தந்தவர்களுக்கு துரோகம் என்று வரிசையாக துரோகத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாத பழனிசாமி இன்றைக்கு துரோகிகள் பட்டியல் வெளியிடுவது ரொம்ப நகைச்சுவையாக இருக்கிறது. அதனால அம்மாவோட 22 வருட காலம் நேரடியாக அம்மாவுடைய கவனத்திலே பணியாற்றுகின்ற வாய்ப்பு என் வாழ்நாளில் பெற்ற பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். எப்பொழுது பார்த்தாலும் சீனியர் இருக்கிற நீங்க 2001 தான் எம்எல்ஏ, நான் 89 எம்எல்ஏ, 91 சேலம் மாவட்ட செயலாளர், 91 எம்எல்ஏ, 89 எம்எல்ஏ, 91 எம்எல்ஏ, வாரிய தலைவர். 1998 சீட்டு கேட்காம எனக்கு அம்மா கொடுத்தாங்க எம்பிக்கு, நாடாளுமன்ற உறுப்பினர். 1998 நாடாளுமன்ற உறுப்பினர். உங்களுக்கு முந்தியே 11 ஆண்டுக்கு முந்தியே வந்தேன். 72 இயக்கத்துல இருந்து புரட்சி தலைவர் காலத்திலேயே சட்டமன்ற உறுப்பினரானவர்கள்லாம் இருக்காங்க. 77 சட்டமன்ற உறுப்பினர், 80 சட்டமன்ற உறுப்பினர்கள், 84 சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அதனால தான் சீனியர் அப்படின்னு அவர் சொல்றதே ஒரு பொய் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இணையாமல் வெற்றி வர முடியாது என்பதுதான் தமிழக மக்களுடைய தீர்ப்பாக 11 தேர்தலில் இருந்திருக்கிறது. ஒரு பயிர் செழித்து வர வேண்டும் என்று செழித்து வளர்கின்ற பொழுது களைகள் முளைக்கும். அப்படித்தான் இப்பொழுது அதிமுகவிலே களை எடுக்கப்படுகின்றது. பயிர் செழித்து வளர்ந்து நல்ல விளைச்சலை 2026 கொடுக்கும் நேரத்தில் தெரிவிக்கின்றேன். பழனிசாமி எது பேசினாலும் நரித்தனமாக நயவஞ்சகமாக அடுத்தவர்களை ஏமாற்றுவதற்கான வார்த்தையாக தான் இருக்கு. வணக்கம், இது கேள்வி களம். அஇஅதிமுகவில் ஓபிஎஸ் பல்வேறு கேள்விகளை இபிஎஸ் அவர்களை நோக்கி எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இருவருக்கும் இடையிலான ஒரு வார்த்தை மோதல் என்பது தடிக்கக்கூடிய அளவுக்கு சென்றிருக்கிறது. ஒருமையில் நீ என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு 2 முன்னாள் முதலமைச்சர்களும் நகர்ந்திருக்கிறார்கள். சாராம்சம், இருவரும் இணைவதற்கான வாய்ப்பில்லை. பன்னீர்செல்வத்திற்கு அதிமுகவில் இடமில்லை என்று திட்டவட்டமாக அவருடைய ஊரிலேயே சென்று திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். தேனியில் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த கருத்து என்பது அதிமுகவுக்குள் சிலர் முன்மொழியக்கூடிய, பாஜகவில் சிலர் முன்மொழியக்கூடிய, அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும், அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்கிற கருத்தை
திரு பழனிசாமி ஏற்கவில்லை, அதற்கு வாய்ப்பில்லை என்று நேற்று திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் இன்று ஒரு திருமண விழாவில் அதிமுகவினுடைய முன்னணி தலைவர் திரு எஸ்பி வேலுமணியினுடைய இல்ல திருமண விழாவிற்கு முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக நிர்வாகிகள் சென்றிருக்கிறார்கள். அங்கு வந்த பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை, ஒன்றிய அமைச்சர் திரு எல் முருகன் போன்றவர்கள் அந்த விழாவுக்கு சென்றிருக்கிறார்கள். ஒரு வழமையான ஒரு திருமண நிகழ்ச்சியில் நடக்கக்கூடிய ஒரு அரசியல் நாகரிகம் என்கிற அளவில் இந்த மதிப்பும் முக்கியத்துவமும் பார்க்கப்பட வேண்டுமா என்று சிலர் கேள்வி எழுப்புகிறார்கள். இது சார்ந்து சமரச முயற்சிக்கெல்லாம் திரு பழனிசாமி முற்றுப்புள்ளி வைத்து விட்டாரா, தொண்டர்கள் இதை ஏற்கப் போகிறார்களா என்கிற பல அம்சங்களை நாம் பேசுகிறோம். நம்மோடு மூத்த வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அவர்கள், அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகி திரு தேனி கர்ணன் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் திரு தராசு ஷியாம் அவர்கள், திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள், இவர்களோடு சுமந்த் சி ராமன் இணைய இருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். நான் திரு தராசு ஷியாம் சாரோட முதல் பார்வையை கேட்கணும். 2-3 அரசியல் நேர்வுகள் நடக்குது. ஒன்று, ஒரு பக்கத்தில் அனைத்து கட்சி கூட்டம், எல்லோரும் வாங்க, வர வேண்டாம்னு முடிவெடுத்திருக்கக்கூடியவங்க, புறக்கணிப்பதாக முடிவெடுத்தவர்கள் கூட வர வேண்டும்னு முதலமைச்சருடைய ஒரு அழைப்பு ஒரு முனையில். இன்னொரு முனையில் பிரசாந்த் கிஷோர் சில கருத்துக்களை சொல்கிறாரு. நேற்றைக்கு அவருடைய விரிவான தமிழ்நாடு அரசியல் குறித்த புரிதல், விஜய் தமிழ்நாட்டு அரசியல் எப்படி புரிந்திருக்கிறார் என்பதற்கான புரிதல் அப்படின்ற ஒன்று நடந்துகிட்ருக்கு. அதற்கிடையில் அதிமுகவில் இந்த நகர்வுகள், இதை நீங்கள் எப்படி மதிப்பிடுறீங்க சார்? பொதுவாக கட்சி அரசியலில் சில சுமைகள் இயல்பாக இருக்கும். கைச்சுமை, தோள் சுமை, தலைச்சுமை, பல நேரங்களில் மனச்சுமை உண்டு. இந்த மனச்சுமையை இறக்கி வைத்து விட்டால் மீண்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் எனது பார்வை. திரு ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும் அல்லது மற்றவர்களாக இருக்கட்டும், அவர்கள் மீண்டும் கட்சிக்கு வந்தால் கட்சி பலப்படும் என்கிற நம்பிக்கை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இல்லை, மற்றவர்களுக்கு இருக்கிறது. பொதுவாக அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது. ஆனால் திரு டிடிவி தினகரன் அவரது நிலைப்பாடு தனி கட்சி, என்டிஏ கூட்டணி, அப்படி என்றால் பாரதிய ஜனதா கூட்டணி. திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நிலைப்பாடு, அவர் ஒரு குழு வைத்திருக்கிறார், ஒற்றுமை குழு, ஆனால் என்டிஏ கூட்டணி. ஆக இதில் அடிப்படையிலே பாரதிய ஜனதா அரசியல் சேர்ந்துதான் வருகிறது. அதாவது இன்றைக்கு நீங்கள் குறிப்பிட்ட அந்த திருமண விழாவாக இருந்தாலும் சரி, அல்லது இதற்கு முந்தைய நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா பக்கம் இருப்பவர்கள் எல்லாம் பழைய அதிமுகவினர், அதிமுகவில் பல்வேறு பதவிகளை வைத்தவர்கள், அவர்கள் ஒரு அணியில் இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு எதிரான நிலைப்பாடு தான் எடுத்திருக்கிறார். உதாரணமாக அவர் இப்போது அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். யாரெல்லாம் கலந்து கொள்ளவில்லை என்று பாருங்கள். முதலமைச்சர் அழைப்பு விடுக்கிறார், ஆனால் யாரெல்லாம் கலந்து கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக அதுவும் பாரதிய ஜனதாவின் நிலைப்பாட்டில் இருப்பவர்கள் தான். எனவே இந்த ஒற்றுமை முயற்சி என்பது இனிமேல் சாத்தியம் இல்லை என்பதுதான் எனது பார்வை. ஒற்றுமை இல்லை அப்படின்ற ஒன்றுக்கு இந்த சேரலாம், கட்சி வீக்காக இருக்கு, எல்லோரும் ஒன்றுபட்டால்தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு அதிமுகவுக்குள் எழக்கூடிய அம்சங்களுக்கு அவர் இடம் தரவில்லை அப்படின்னு சொன்னால் அவருக்கு வேறொரு திடமான நம்பிக்கை இருக்கணும். ஒன்று, இவங்கெல்லாம் இல்லாமலே நம்ம ஆட்சிக்கு வந்துட முடியும், கட்சியை நடத்திட முடியும் அப்படின்னு ஒன்று நினைக்கலாம். வலிமையான கூட்டணி தனக்கு இருக்குது, கடைசி நேரத்தில் ஒரு கூட்டணி உருவாகிட முடியும் அப்படின்னு நினைக்கலாம். இல்லாவிட்டால் இவர்கள் வந்தால் இப்போ கட்சியில் தனக்கு இருக்கக்கூடிய பிடி முழுமையாக போய்விடும், அது அந்த சமரசத்துக்கு தயார் இல்லை அப்படின்ற அம்சமும் காரணமாக இருக்கலாம். இதில் எது மேலோங்கி நிற்குது அப்படின்னு பார்க்குறீங்க த்ரிஷா? நவீன வாக்கு அரசியல் என்பது அனுபவ சமையல் கிடையாது. அது பாரம்பரியமாக நம்ம சமையல் செஞ்சுட்டே வருவோம், குறிப்பெல்லாம் பெருசாக தேவையில்லை, அது தானே வந்துடும், அந்த ஃபுட்டு தானே வந்துடும், பழைய டேஸ்ட் மெயின்டைன் ஆகும். ஆனால் இப்போ மாறி வருகிற கால சூழல், பல புதிய கட்சிகள் வருகின்றன. பிரசாந்த் கிஷோர் மாதிரியானவர்கள் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்கிறார்கள். அப்படின்னா இப்போ குறிப்பு தேவைப்படுகிறது. இப்போ குறிப்பு எதுலேருந்து எடுக்க முடியும்னா வாக்காளர்கள்ட்ட இருந்தால் நம்ம அந்த உணர்வுகளை எடுக்க முடியும். அனுமானங்களை அப்படிதான் நம்ம பெற முடியும். அனுமானங்களை அடைதல் வாக்கரசியல் வெற்றி கிடையாது, அனுமானங்களின் துவக்கம் தான் வாக்கரசியலை நோக்கி இட்டு செல்லும். அப்படியான சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி வெற்றி கணக்கு வைத்திருக்கிறார் என்றால், ஒரு வலிமையான கூட்டணி தொடர்ந்து அவர் சொல்றாரு, மெகா கூட்டணி அமைப்போம்னு. மெகா கூட்டணியில பிஜேபிக்கு இடம் இல்லைன்னா வேற யாரு வருவா? ஏற்கனவே தேமுதிக இருக்கு, பாமகவுக்கு ஒரு ஊசலாட்டம் இருக்கு.
ஒருவேளை ராஜ்யசபா சீட்டு வந்து அன்புமணி அவர்களுக்கு விட்டு கொடுக்கப்பட்டால் பாமக கூட்டணி அதிமுகவோடு உறுதி என்றே நாம் எடுத்துக்கொள்ளலாம். இது இன்னும் ஒரு 2 மாசத்துல தெரிய போகுது. விஜய் தான் இப்போ உண்மையான பாயிண்ட். அது 8% 10% ஒரு சதவீதம் இருக்கு, இளைஞர்கள் ஓட்டு இருக்கு. விஜயோட பேச்சுவார்த்தை நடந்ததும் அனைவருக்குமே அது பகிரங்க ரகசியம் தான். பிரசாந்த் கிஷோர் கூட ஒரு கேவியட் வச்சாரு, என்னன்னா டிசம்பர் மாதம் வரைக்கும் தான் இந்த நிலைமை, அதுக்கு பிறகு என்ன வேணாலும் நடக்கும்னா எல்லா கூட்டணியுமே வந்து தேர்தலுக்கு 3-4 மாசத்துக்கு முன்னாடி தானே உருவாகுது அல்லது உருவாக்கப்படுகிறது. அதுக்கு சொல்றதுக்கு பிரசாந்த் கிஷோர் தேவையில்லை. ஆனால் அப்படி என்றால் அது இன்னமும் வந்து அதிமுக எதிர்பார்க்கிறது என்றுதான் நான் பொருள் கொள்கிறேன். அப்படியான ஒரு கூட்டணி அமைந்தால் வெற்றி நிச்சயம் என்கிற ஒரு கணக்கு இருக்கிறது. ஒரு கணக்கு, அதாவது பிரசாந்த் கிஷோர் சொல்றத மீறி ஒரு ஏடிஎம்கே விஜய் கூட்டணி வரும் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி நம்புகிறார் அப்படின்ற ஒரு தளத்துக்கு நீங்கள் போகிறீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு தேனி கர்ணன், தேனியிலேயே அந்த மாவட்டத்திலேயே ஓபிஎஸ் உடைய சொந்த மாவட்டத்திலேயே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருக்கு இடமில்லை அப்படின்ற விஷயத்த வலிமையாக சொல்லியிருக்கார். நான் தான் சீனியர் அப்படின்ற தொடர்ச்சியாக ஓபிஎஸ் என்ன பேசிட்டு வர்றாரோ அத்தனை பாயிண்ட்டுக்கும் நேற்றைக்கு அவர் பதில் சொல்லியிருக்கார். இது வந்து இந்த ஹோப் இனிமேல் ஒன்று சேருன்ற ஹோப்புக்கு இடம் இல்லைன்னு அவங்க ஊரில் சொல்லிட்டு வந்துட்டாருன்னு அர்த்தமா? இல்லை, நான் என்ன கேட்குறேன், எடப்பாடி பழனிசாமி சீனியர், எனக்கு என் பிறகுதான் நீ வந்துன்னு அவர் ஏகப்பட்ட விஷயங்களை சொல்கிறாரு. நான் இத்தனை வருஷம் நான் எம்எல்ஏ ஆனேன், மாவட்ட செயலாளர், ராஜ்யசபா எம்பியானு சொல்கிறாரு. இவருக்கெல்லாம் முன்னாடி சீனியர் திண்டுக்கல் சீனிவாசனை மறந்துட்டார், செங்கோட்டையனை மறந்துட்டார். அப்போ அவங்க தானே சீனியர். இப்போ அவங்களுக்குள்ளே குழப்பங்கள் ஓடிக்கிட்டு இருக்குல்ல. இப்போ தேனிக்கு போய் எதாவது ஒன்று ஓபிஎஸ் அவர்களை பேசணும்னு பேசியிருக்கிறாரு. அந்த தேனியிலும் பாருங்கள், அவர் வரும்போது அவர்கள் கூட்டி வச்ச கூட்டம், அவர் வந்தவுடனே அந்த கூட்டம் காலியாக போய் முழுக்க அந்த மேடையில் ஆட்களே கிடையாது, அந்த மேடைக்கு முன்னாடி ஆட்களே கிடையாது. அதில் அவர் என்ன பேசி என்ன சாதிக்க போகிறார் ஒன்றும் அதனால் மக்களுக்கோ இல்லை தொண்டர்களுக்கோ இல்லை கட்சிக்கோ எந்த ஒரு லாபமும் கிடையாது. ஆகவே 11 தோல்வியை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி திருந்துவாரான்னு நாங்களும் பொறுத்து தான் போயிட்டுருக்கிறோம். திருந்தினாத்தான் அடுத்து நீங்கள் ஒரு அதிகாரத்துக்கு வர முடியும், ஒற்றுமை இருந்தால் தான் அதிமுக தொண்டை காலம் தூக்கி நடக்க முடியும் அப்படின்னு நாங்கள் தொடர்ச்சியாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வலியுறுத்தி வர்றோம். அதே போல் மூத்த அமைச்சர்களும் அதைத்தான் சொல்கிறாங்க, பொதுமக்களும் அதைத்தான் சொல்கிறாங்க. மறுபடியும் ஓபிஎஸ்க்கு கட்சிக்கு சம்மந்தம் இல்லை, சின்னம்மாவுக்கு சம்மந்தம் இல்லை, தினகரன் யாருன்னு தெரியாது, நீக்கணும் தான் களை எடுத்தது அப்படின்னா களையாக முளைச்சிருக்குது நீங்கள் தானே. அந்த அதிமுகக்குள்ள ஒரு விசச்செடியா முளைச்சிருக்குது எடப்பாடி பழனிசாமி. கலை யாருன்றதே உங்களுக்கான ஒரு பாயிண்டா வருது இப்போ. ஆமா, அப்ப அந்த கலையா அந்த விசச்செடியா முளைச்சிருக்கிறதே யாரு? எடப்பாடி பழனிசாமி. அப்ப ஒட்டுமொத்தமா சேர்ந்து அந்த விசச்செடியை தகட்ட போறக்கூடிய வரைவில் இவர் எங்களை ஏத்துக்கிறாரோ போறாது அப்பாற்பட்ட விஷயம். மனம் திருந்தி வந்தா கண்டிப்பா எங்களுடைய அண்ணன், மூத்த அண்ணனாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இல்ல கட்சி என்னுடைய கட்சி, எங்களுடைய பரம்பரை கட்சி, நான் தான் சீனியர் அப்படி ஒரு ஆணவ போக்கில் போயிட்டு இருந்தாரக்கம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்குள்ள தனித்து விடப்படுவார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். உண்டு, அது தொண்டர்கள் முடிவெடுத்துட்டாங்க, நிர்வாகிகள் முடிவெடுத்துட்டாங்க, முன்னாள் அமைச்சர்கள் முடிவெடுத்துக்கிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் அது நல்லதே நடக்கப் போகிறது. கடக்கோடி தொண்டர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச்செயலாளர் யார்? புரட்சித்தாய் சின்னம்மா. அவங்க எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் கிழக்கழக செயலாளர் கையெழுத்து போட்டு படிவோம் இன்னும் இருக்குது, சாக்கா டெல்லி தேர்தல் ஆணையத்தில் அது இருக்குது. அது அதையும் விசாரிப்பாங்கல்ல. இப்போ விசாரணைக்கு தொடங்கியாச்சு, அப்போ அதையும் விசாரிப்பாங்கல்ல. அப்படின்ற போது தொண்டர்களுடைய எண்ணோட்டம் நடக்க போகிறது. நீ எங்கே தான் தேனி இல்லை, நீங்கள் வருஷ நாட்டில் கூட நீங்கள் கூட்டம் போட்டு பேசினாலும் எங்களுக்கு அதை பற்றி எங்களுக்கு பெருசாக ஒன்று நாங்கள் தோணலை சார். அதை பற்றி அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோ அண்ணன் தினகரன் அவர்களோ எங்களுடைய கழகத்தின் பொதுச்செயலாளர் சின்னம்மாவங்களோ அதை பெருசுபடுத்தலை, அதை கண்டுக்கவே இல்லை சார். அது பெருசாக. ஸோ இதை போய் நீங்கள் தேனியில் வந்து இப்படி பேசிட்டாரேன்னு நீங்கள் நினைக்கல, உங்களுக்கு எந்த எதிர்பார்ப்புமே இல்லை அவர் பேசுறதுல இருந்து? அவரை நாங்கள் பெருசாகவே நினைக்கல சார். அவர் தேனியில் கூட்டம் எங்கேயும் போடலாம். எடப்பாடி பழனிசாமி ஊரில் நான் கூட்டம் போட முடியும், அது பெரிய விஷயம் இல்லை சார். தேனிக்கு வர சொல்லியிருக்கிறாங்க, வந்திருக்காரு. அங்கே வந்து மக்கள் வரவேற்பு இல்லை, கூலி ஆள்களுடைய வரவேற்பு. அந்த வந்த நேரத்தில் எல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க. அவர் பேசும்போது அந்த வீடியோவில் அந்த இருக்குது, நான் கொண்டு வந்திருக்கேன். அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே கூட்டமே கிடையாது, அந்த மேடையில் இருந்த ஆள்கள் மட்டும்தான் இருக்குது. அப்படின்ற போது ஆட்களே இல்லாமல் தொண்டர்களே இல்லாத இடத்துல இவர் என்ன பேசி என்ன ஆக போகுது? நம்ம ஊடகம் தான் அதை பேசுகிறோம். தொண்டர்களே அவரை வெறுத்துட்டாங்களே. இப்போ வர்ற வழியிலே வந்து அவர் வந்து தேனிக்கு வர்ற அந்த அவுட்டர்லேயே வந்து அவருக்கு எதிர்ப்பே காமிச்சிருக்கிறாங்க. அதிமுக தொண்டர்களே எதிர்ப்பு காமிச்சிருக்காங்க. அப்படி இருந்து வந்து அவர் பேசிட்டு போகிறாருன்னா இதுவரைக்கும் தொண்டர்கள் மத்தியில் அவருக்கு அவப்பேர் தான், இனியும் அவப்பேர் தொடங்கிக்கிட்டு தான் இருக்கும். ஆகவே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவர் கலைன்னு சொல்கிறோம், நாங்கள் விசச்செடின்னு சொல்கிறோம். அந்த விசச்செடியை அகற்றிவிட்டு விளைச்சலை உண்டு பண்ணுவோம். அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கம் அடுத்த அதிகாரத்துக்கு வரும். சின்னம்மா தலைமையில் அம்மாவின் ஆட்சி கொண்டு வருவாங்க. இதில் எந்த மாற்றம் இல்லை. திருமதி சசிகலா தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாரு, எல்லாமே சரியாயிடும்
ஆமாம், எல்லாரையும் நான் ஒன்றுபடுத்திடுவேன், ஒன்றுபடுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறேன் அப்படின்னு கடந்த 2 ஆண்டு காலத்துக்கு மேலாக தொடர்ந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த ஒற்றுமை முயற்சி அப்படின்ற ஒன்று திரு பழனிசாமி அவர்கள் ஒப்புக்கொள்ளாமல் அவர் இறங்கி வராமல் இதில் எதுவுமே சாத்தியம் இல்லையே. அதுக்கான வாய்ப்பே இல்லை. நான் நேற்று திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. இல்லை, அவரு வேண்டாம் இறங்கி வராமல் இருக்கலாம் சார். நாங்கள்லாம் சேர்ந்து அவரை இறக்கி விட்டால் முடிஞ்சு போச்சுல சார். நாங்கள்லாம் சேர்ந்து அவரை இறக்கி விட்டால் முடிஞ்சு போச்சு. அவர் நான் வரமாட்டேன்னா அவங்க பூட்டையும் பாட்டையும் சம்பாரிச்ச கட்சியா அதிமுக? கடக்கோடி தொண்டனுடைய ப்ராப்பர்ட்டி, அது கொடி பிடிக்கிற தொண்டனுடைய ப்ராப்பர்ட்டி. அதை நீ எங்கள் அப்பை விட்டு சொத்துன்னு நீ சொல்கிறதே மிகப்பெரிய தவறு. ஆகவே இந்த சுயநலம் தான், இந்த பதவி வெறி தான் தொண்டர்கள் மனதில் எரிச்சலை உண்டு பண்ணியிருக்கு. தொடர்ச்சியாக தோல்வியை கொடுக்குறாங்க. இப்போ நாங்கள் தொலைக்காட்சியில் உங்கள்கிட்ட பேசுகிறோம், தொண்டர்கள் என்ன செய்வாங்க? வா மாப்பிள்ள, உனக்கு தேர்தலில் உனக்கு பதில் கொடுக்குறேன். இது இப்படி தான் சார் போயிட்டுருக்கு. ஆகவே இவருடைய ஆணவ போக்கு அழிவு காலம் நெருங்கி விட்டது. கூடிய விரைவில் 90% பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது. சின்னம்மா தலைமை ஏற்று அனைவரும் வரப்போகிறாங்க. சீனியர் நான் தான் மூத்தாள் உங்களை காட்டிலும் மூத்தாள் அண்ணன் செங்கோட்டையன் இருக்கிறாரு, அவரும் முடிவெடுத்து தான் இருக்கிறாரு. எல்லா மூத்த அமைச்சரும் முடிவெடுத்து தான் இருக்கிறாங்க. கூடிய விரைவில் இந்த விசச்செடி களையப்படும். திரு தமிழ்மணி, இந்த 2 அப்சர்வேஷன்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார், எல்லாரும் எதையும் புரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்கன்னு நான் பணிவாக கருதுகிறேன். சார், விஷயம் எப்படி ஆரம்பிச்சுது? முதல்ல திருமதி சசிகலாவும் திரு ஓபிஎஸும் ஒன்றாகி பேசி முடிச்சிட்டாங்களா? யாராவது சொல்லுங்க சார். அவங்க சந்தித்து ஒரு 35 நிமிஷம் பேசினாங்க, முடிஞ்சு போச்சு. 6 மாதத்துக்கு முன்னால், நான் என்னுடைய சொந்த கருத்து இல்லை, இது எல்லா பத்திரிகையிலையும் இருக்குது, ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க, ஓபிஎஸ் உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாரே, நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. அந்த அம்மா சொல்கிற பதில், அவர் எதிர்க்கட்சி இல்லைங்க, எங்கள் ஆள், நாங்கள் எப்போ வேணால் பார்ப்போம். ஒவ்வொரு வார்த்தையும் இருக்குது சார், உங்களுக்கு தெரியும், நான் நம்புறேன். திருத்தி சொல்லுங்க சார், கொஞ்சம் தயவு செஞ்சு. கட்சிக்காரர் நாங்க எடுத்த முன்னாள் முதலமைச்சர், அந்த ஒற்றுமையில அவங்க சொல்றாங்க. எங்க சார், ஆளு சார் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் இல்ல சார், எனக்கு இல்ல, நீங்க கருத்தை சொல்லுங்க. அதான் எங்க ஆளுன்னு சொல்றபோது நீங்க ஜாதியை திணிக்கிற மாதிரி தெரியும். நான் சொல்லவே இல்லைங்க. ஜாதி உங்க மைண்ட்ல இருக்கு ஜாதி. இல்ல உங்க இல்ல நீங்க அதை இல்ல சார். சார், இந்த மாதிரி பேச நான் இஞ்சி போயிடும் சார், மன்னிச்சுக்கணும். ஓகே, அதாவது நான் பேசக்கூடாதுங்கிறதுக்காக பக்கத்தில் ஒருத்தர் உட்கார வைக்காதீங்க எப்பொழுதும். இல்ல நீங்க பேசுறது தடை விதிக்கலையே. நான் என்ன சொன்னேன்? நான் அவருடைய கருத்தை முடிச்சிடலாம் சார். ஒரே வார்த்தை அதுல தவறா இருந்துச்சு, எங்க ஆளுன்ற போது. அப்ப வார்த்தை தவறா இருக்கு சார். அது காத்துக்கிட்டு இருந்து சொல்லுங்க, நான் வேணாம்னு சொல்லல. எங்க ஆளுன்னு சொல்றது ஜாதி இல்ல, எங்க கட்சிக்காரர்னு சொல்றீங்க. எங்க கட்சிக்காரர். ஓகே, இல்ல சார், நான் ஜாதியை பத்தி பேசவே இல்லை. அந்த எச்ச புத்தி எனக்கு கிடையாது. இல்ல சார், நான் ஜாதி உள்ள எச்ச புத்தி எனக்கு இல்லை எப்பொழுதுமே. இதை விட தப்பா பேச விரும்பல. யாருக்கிட்ட சார் பிரச்சனை வந்துச்சு? இன்னைக்கு வரைக்கும் அவங்க சந்திச்சு திரும்பவும் சேலஞ்சா கேட்குறேன், இதுக்கு பதில் சொல்லுங்க. விஷச்செடி யாருன்னு முடிவு பண்ணுவோம். விஷச்செடி இருக்கு, ஒத்துக்கிறேன். இது 6 மாதத்துக்கு முந்தைய சொன்னாங்க, நாங்கள் எப்போ வேணா பேசு. இன்னைக்கு வரைக்கும் இந்த தேயில நாங்கள் 2 பேரும் பேசிட்டோம், ஒன்னாயிட்டோம். இல்ல சார், தமிழ்மணி சார் பாருங்க சார், வச்சுதான் நாங்க பேசுறத நடத்துறோமா? இல்ல தமிழ்மணி சார முன்னாடி வச்சதா சார், இதுதான் நான் வேணாங்கறேன். எங்க குடும்ப பிரச்சனை சார் இது. அப்ப தெரியுதா உங்களுக்கு? சார், ஒரு செகண்ட், அவர் பேசிரட்டும், அதுக்கு பிறகு சொல்லுங்க. நான் எப்ப குடும்ப பிரச்சனை இல்லைன்னு எப்ப சொன்னேன் உங்ககிட்ட? சார், இந்த தேதியில பேசினாங்கன்னு அவங்க 2 பேர்ல ஒருத்தரை சொல்லுங்க. சொல்லலை சார். பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது சார்? விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அவங்க பாடி இருக்கிற இடத்துக்கு வெங்காய நாயுடு வர்றார். பொதுக்குழு கிடையாது, செயற்குழு கிடையாது, திருமதி சசிகலாவுடைய அப்ரூவல் கிடையாது, வேற எதுவும் கிடையாது. இவர் தான் முதலமைச்சர். யார? ஓபிஎஸ். அங்கே ஆரம்பித்த பிரச்சனை இது. சரி, அதற்கு பிறகு ஏதாவது ஒரு எல்லா கைதியையும் கூட்டி முடிவெடுத்தாங்களா, அனௌன்ஸ் பண்ணாங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதற்கு பிறகாவது செயற்குழுவையோ யார் போட்டு போனது? செல்வி ஜெயலலிதா போட்டது பொதுக்குழு தான். அதெல்லாம் எடப்பாடி போட்டது அல்ல, முடிவு பண்ணலை. சரி, என்ன பண்ணாங்க? நல்லா புரிஞ்சுக்கங்க பிரச்சனை எப்படி வந்துச்சுன்னுட்டு. எடப்பாடி பிக்சர்லேயே கிடையாது. நீங்கள் கண்டுபிடிச்சி கொண்டாடுறீங்க. இப்போ நீங்கள் நான் உங்களை சொல்லணும், இந்த அம்மா திருமதி சசிகலா தான் முதலமைச்சர் ஆகணும்னு இவரை எந்திரிக்க சொன்னாங்க. சார், எல்லாருக்கும் தெரியும் சார். நான் ஒன்றும்
பொய் பேசுறதே வாழ்க்கையில் கிடையாது இல்ல பொய்யா தான் பேசுறீங்க சார். இல்ல ப்ளீஸ். பொய் பொய்யா தானே பேசுறீங்க. ஆமாங்க, பொய் தான் சார். நீங்க பதில் சொல்லுங்க. அதான் அதுக்கு விளக்கம் தரேன் சார். இப்போ வேண்டாங்க, நீங்க சார் பதில் சொல்லுங்க நீங்க. சார், இந்த அம்மா தான் உட்காரணும்னு ரிசைன் பண்ண சொன்னாங்க. பாவம், வேற வழி இல்லாத ஓபிஎஸ். அதுக்கு பிறகு எவ்வளோ நடந்துருச்சு. நீங்க எந்த OPS கதையை விலகினாரு, பேசிட்டு தனியா போனாரு. என்னது சார், தவமா தவழ்ந்து போனார். இல்ல இன்னும் ஒரு தர்ம யுத்தம் நடத்தினாரு. அதாங்க அடுத்தது தாங்க தர்ம யுத்தம் சார். இதெல்லாம் 4 வருஷத்துல சார் அது நடக்கவே இல்லைன்னு சொன்னா நான் என்ன இல்ல செய்யல, நடக்கலன்னு சொல்லல. அதெல்லாம் முடிந்து ஒரு தேர்தல் நடந்து அதுக்கு பிறகே 3 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்றேன். 3.5 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க திரு ஓபிஎஸ் எந்திரின்னு தான் உட்கார ஆசைப்பட்டு வந்தது இபிஎஸ் இல்லைங்க. சரி, திருமதி சசிகலா. சரி. அது சரி தப்புக்குள்ள நான் போகல. அவங்க ஆசைப்பட்டாங்க எந்திரிக்க. இவர் யாரை எதிர்த்து தர்ம யுத்தம் நடத்தினாரு? இபிஎஸ் எதிர்த்தா? அவங்கள எதிர்த்து போய் சமாஜில் உட்கார்ந்து தர்ம யுத்தம் நடத்தினார். அந்த அம்மா எதிர்பார்த்தது நடக்கலை. அந்த அம்மாவை தண்டிச்சுட்டாங்க, திருமதி சசிகலாவை. அவங்க யாருக்கு கொடுக்க ஆசைப்பட்டாங்க? திரு செங்கோட்டையனுக்கு. நியாயம். அப்போ இவர் எந்திரிச்சு நிற்கலை. இபிஎஸ் என்கிட்ட கொடுன்னு கேட்கல. ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர் வேண்டான்னு சொன்னார். அதற்கு பிறகும் கட்சியில் சேர்றதுக்கு திரு ஓபிஎஸ் மறுபடி வந்து என்ன சொன்னார்? ப்ரீ கண்டிஷன் எல்லா பத்திரிகைகள் இருக்கு. அவங்க இறந்து போனது எப்படின்னு முதல்ல கண்டுபிடி. ஒரு கமிஷன் போர்டு, நான் கட்சியில் சேர்றேன் சார். எனக்கெல்லாம் யார் உண்மையதான் நான் சொல்கிறது. இவர் கேட்டு வாங்கினார். ஜெயலலிதாவுக்கு பாடகட்டி தூக்குனாங்க நார்த் மெட்ராஸில். யார் சார்? இபிஎஸ் ஆட்கள் யாராவது தூக்குனாங்களா சார்? பாடகட்டி தூக்கி கொன்னுட்டேங்கிற கொலைப்பழியை சொல்லி. இபிஎஸ் ஆட்கள் அப்போது சசிகலா பின்னாடி இருந்தாங்க, தினகரன் பின்னாடி இருந்தாங்க. ஓபிஎஸ் மாஃபா வந்து பிரிந்து போய் இன்னொரு தினகரன் ஓட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. டிடிவி தினகரனை வந்து ஆர்கே நகரில் நிற்க வச்சு அவருக்கு ஓட்டு கேட்டுட்டு இருந்தாங்க எல்லோரும். அப்போ நம்ம இந்த ஒரு கொஞ்சம் கரண்டாக வந்துட்டா பரவாயில்லன்னு நினைக்கிறேன் சார். உள்ள தாண்டி அப்படி பாய முடியாது சார். அப்படி பாஞ்சித்தான் தொடர்ந்து தப்பு பண்ணுறோம். எனவே அந்த பிரச்சனை யாரால் வந்தது? ஓபிஎஸ்க்கும் திருமதி சசிகலாவுக்கும் வந்த பிரச்சனை தான் அது. கமிஷன் போட்டாங்க. 8 முறை அனுப்பிச்சாங்க. திரு ஓபிஎஸ் போகலை. அப்புறம் கடைசியாக சொல்லிட்டாரு, எனக்கு எதுவும் தெரியாது, யாரோ பேசுறது காதில் வந்து நான் இருக்கு, ஆன் ரெக்கார்டு இருக்குது, நான் சொல்லலை சசிகலாவை எப்பயுமே, அவருடைய சகோதரி தான். தெளிவுபடுத்திட்டார் சார் அவர். எனக்கு அவங்க மேல சந்தேகம் இல்லை, தொண்டர்களுக்கு இருந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லிட்டாரு. தொண்டர்களுக்கு இருந்த சந்தேகம்னு இவரு தான் சொன்னாரு. எந்த தொண்டரும் பேட்டி கொடுக்கல. போயிட்டு போகட்டும். எனவே அவங்க இன்னைக்கு வரைக்கும் ஒன்றா சேரலை. அவங்க சொன்னாங்க சேர்ந்துட போகிறோம்னு, சேரலை. டிடிவியும் சேரலை. யார் சார் டிடிவி? கட்சி சின்னத்துக்கு லஞ்சம் கொடுத்து திகாரில் இருந்து இன்னைக்கு ஜாமீனில் இருக்கிறவர். அதிமுக சின்னத்தை தான் பெற்றுக்கொள்வதற்காக எலெக்ஷன் கமிஷனுக்கு லஞ்சம் கொடுத்து அதனால் செயலிருந்து ஜாமீனில் இருக்கிறவர். அந்த வழக்கு இன்னும் தான் இருக்குது, அது பெண்டிங்காக இருக்குது. அது வேற பிஜேபி விட்டு அன்பாக இருக்குது, இருந்துட்டு போகட்டும். இந்த சூழ்நிலையில் யாரை சேர்க்க சொல்கிறாங்க? எப்போ இதுக்கு இருந்த ஒரே ஒரு சான்ஸும் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. என்ன சொல்லிட்டாரு? நான் கையெழுத்து போட்டு தான் எல்லாம் உங்ககிட்ட வந்துச்சு, நான் வாயை திறந்தா திகாருக்கு நீங்கள் உங்களை வச்சுருவாங்க. ஆமாம், ஒரு சிஎம்முக்கு போகிற ஃபைல் எல்லாமே ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பார்த்த பிறகு போகும், எனக்கு என்னெல்லாம் நடந்ததுன்னு எனக்கு தெரியும்னு அவர் சொல்கிறாரு. திகாருக்கு போகிறது முக்கியங்க. நம்ம அதுக்கு பிறகு கூட வச்சுக்குவாங்களா? நீங்கள் வச்சுக்குவீங்களா, நான் வச்சுக்கணும்? இருந்த கடைசி சான்ஸையும் அவர் தான் க்ளோஸ் பண்ணார். ஒரு நேரம் ஏதாவது ஓபிஎஸ் ஜெயிலுக்கு போயிடுவார்னு இபிஎஸ் எங்கேயாவது சொன்னாரா சார்? பலவிரோத கருத்துக்கள் வேக வேகமாக வந்திருக்கு. ஒன்றும் மறுக்கலை. எந்த சூழ்நிலையிலையாவது ஓபிஎஸ் நான் நினச்சா ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட முடியும்னு இபிஎஸ் சொன்னாரா? இதில் யார் தலைவர்? எனவே இப்போ சேர்க்கறதுங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாய்ப்பே இல்லை சார். முடிஞ்சு போச்சு. இதோட இம்பேக்ட் என்ன சார்? இப்போ வந்து சேர்க்குறாங்க சேர்க்கலை, ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அறிவிச்சிடுறாரு.
இப்போ ஓபிஎஸ் என்ன சொல்லியிருந்தார் இதுக்கு முன்னாடினா, நான் இனிமேல் டிடிவி தினகரன் அவர்களோடு சேர்ந்து இணைந்து எங்களுடைய அரசியல் பயணம் இருக்கும் அப்படின்ற ஒரு லைனை முன்னாடி அவர் கிளாரிஃபை பண்ணியிருந்தார். பிஜேபியில் ஒரு செக்ஷன் ஏடிஎம்கே கூட்டணியை விரும்புது, இவர்கள் என்டிஏ ஆட்சி தான் அடுத்த ஆட்சி அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் திரு அண்ணாமலை சொல்கிறார், இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் சொல்கிறார். ஏறத்தாழ ஒரு செக்ஷன் அமித்ஷா அவர்களே கூறிவிட்டார், சொல்லிட்டார். ஸோ ஆமாம், உண்மைதான். அதில் ஒன்றும் கான்ட்ரடிக்ஷன் இல்லை. ஸோ இந்த சூழலில் திரு எடப்பாடி அவர்கள் பேசினதோட அரசியல் முக்கியத்துவம் சார், திரு அமித்ஷா சொன்னது அவருடைய, யார் சார் அமித்ஷாங்கிறது? இன்னும் கதவை திறந்தான் வச்சுக்கிட்டு இருக்கிற வான்னு கூப்பிட்டார்ல, அவர் தானே அமித்ஷா. அமித்ஷா ஒன்றும் பிறந்து ஒன்றியாந்துடல, புதுசா இப்போ நோ ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு 10 தடவை சொன்ன பிறகு இன்னும் கதவை திறந்து வச்சுக்கிட்டு தான் இருக்க. 7 மாதத்துக்கு முன்னாடி தான் அப்பையும் நோ கிடையாதுயான்னு சொன்னார். அப்பயும் இதே தான். என்ன ஆவீங்க? ஏதோ ஆயிட்டோம், அது வேற பிரச்சனை, அவர் ஆயிட்டு. ஆனால் அவர் திரும்ப திரும்ப இதே அரங்கத்தில் 50 தடவை சொல்லிட்டார், தமிழ்நாட்டில் ஆட்சி என்பது கூட்டணி யார் யார் இருக்கிறாங்கிறத சார் உங்ககிட்ட 10 தடவை சொல்லியிருக்கிறேன். ரொம்ப இப்போ திட்டவட்டமாக சொல்கிறாருன்னா, இன்னொன்று என்டிஏ இருக்குது, என்டிஏல பிஜேபி வந்து தனித்து போடலாம் அல்ல தங்கள் தலைமையில் ஒரு அணி அமைக்கலான்ற மூட்ல இருக்கிறாங்க. உண்மை. அந்த இடத்துல சமரசம் செய்து கொள்வதற்கு தயாரா இல்லை, அது ஓபிஎஸ் உள்ள எடுத்துக்கிறதுக்கும் தயாரா இல்லை, பிஜேபியோட சமரசத்துக்கும் இடமில்லைன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. சார் நான் அப்படிதான் அதை புரிஞ்சுக்கிறேன் குறைஞ்சபட்சம். ஓகே, காரணம் என்னன்னா, நீங்கள் பிஜேபியை கூட வச்சுக்கிட்டு தாவாக்கேவா கூட வச்சுக்க முடியாது. அப்பாவுக்கும் பிள்ளைக்கு ஏற்பட்ட பிரச்சனையில் அப்பா நான் நிறுவன தலைவர், நீ கட்சியை விட்டு போன்னு பையனை சொல்கிறார். தலைவர், கட்சி தலைவரை, வேற இந்தியாவில் வேற எங்கேயும் இப்படி நடக்காது, வெளியே போன்னு சொல்கிறார். நான் சொல்கிறதான், நான் தான் கட்சின்றார், நான் தொடங்கிய கட்சி, வெளியே போ. மன்னிச்சுக்கணும், நான் தான் ஆரம்பிச்சங்கிறத நான் மறுக்கவே இல்லை. கட்சியினுடைய தலைவரை தந்தை என் பேச்சை கேட்கலன்னா வெளியே போ. இந்தியாவில் எந்த கட்சியிலும் நடந்ததில்லை. இப்போ கண்ட்ரோலு அப்பா கையில் போயிடுச்சு. முதல்லையே பையனா அப்பாவான் வந்து பையன் பிஜேபி கூட, அப்பா ஏடிஎம்கே கூட ஆசைப்பட்டாங்க. மற்ற விஷயங்கள் நான் சொல்லலை. எனவே அது ஸ்திரமாயிடுச்சு. இதோட ஒரு கட்சி கூட்டணி வந்துருச்சுன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திரு விஜய்க்கு வேறு ஆப்ஷன் இல்லைன்னா டிஎம்கேயோட நிற்க முடியாது. ஏடிஎம்கே பிஜேபியை அனௌன்ஸ் பண்ணிட்டார். அவர் தனியாக நின்று ஜெயிக்கிறதுங்கிறதுலாம் ஒரு காணல் நீர் கனவு. இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்கிறேன், இப்போ அவர் ஒரு அரசியல்வாதியாகவே ஃபுல்லாக மாறலை. எனவே இதில் நிறைய தவறுகள் இல்லை கருத்து பிழைகள் இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஒரு அரசியல் செய்தியாளராக, அதுவும் குறிப்பாக அதிமுக விவகாரங்களை மிக ஆழமாக அறிந்தவன் என்ற முறையில் சில செய்திகளை நான் முதல்ல சொல்லணும். இப்போ அதிமுக வந்து எப்படி முடிவு பண்ணியிருக்குன்னு எனக்கு புரியல. அவர்களுடைய முதல் எதிரி திமுகவா அல்லது ஓபிஎஸ்ஸா? அந்த குழப்பத்திலேருந்தே அவர் வெளியே வரலையோ? ஆங்கிலத்தில் ஒரு சொல் உண்டு, அப்சஷன் என்று. அந்த அப்சஷனில் சிக்கி தவிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. திரு ஓபிஎஸ் அது என்னென்னா, நேரடியாக ஓபிஎஸ்க்கு அல்ல, அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் ஓபிஎஸ்ஸை சேர்த்து கொள்ள வேண்டும், திருமதி சசிகலாவோடு சேர்த்து கொள்ள வேண்டும், திரு டிடிவி தினகரனை அலையன்ஸுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற குரல் வலுவாக இருக்கிறது. சாதாரணமாக இல்லை. 6 முன்னாள் அமைச்சர்கள் பேசிட்டு வந்தாங்க. அதில் வேலுமணியை பக்கத்தில் வச்சுட்டு சொன்னாரே தவிர, திரு செங்கோட்டையன், நான் உங்கள் நேர்காணலில் சொல்லியிருக்கேன், இந்து தமிழ் திசையில் அளித்த பேட்டியில், ஆமாம் 6 பேர் போய் பார்த்தோம், அவரிடம் இந்த இணைப்பு வேண்டும் என்று சொன்னோம், ஒரு சிலர் அதை விரும்புகிறார்கள், ஒரு சிலர் அதை விரும்பவில்லை என்று அவர் சொன்னது பிளாக் அண்ட் ஒயிட்டில் பதிவாகியிருக்கிறது. இது ஒன்று. திரு தமிழ்மணி அவர்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன். அரசியலில் எல்லா சந்திப்புகளும் வெளியில் தெரிஞ்சிடாது சார். நேற்றைய தினம் 10 நிமிடம் அமித்ஷா அவர்களோடு திரு வேலுமணி பேசியிருக்கிறார் கோவை ஈஷா மையத்தில். செய்தி வெளியே வந்ததா? அதே போல திருமதி சசிகலா அவர்கள் திரு ஓபிஎஸ்ஐ சந்தித்தது உண்மை. சந்தித்திருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். ஆகவே தனித்தனியாக பயணம் செய்வது வேறு, எப்போது இணைந்து பயணம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்வார்கள். அது ஒரு பக்கம். அது ஒரு அரசியல் செய்தியாளராக மேல்மட்ட அளவில் பலரோடு பழகுகிற அளவில் நான் சொல்கிறேன். இந்த 2 சந்திப்புகளும் நடந்திருக்கு. வேலுமணி அமித்ஷா சந்திப்பு நடந்திருக்கு, ஓபிஎஸ் சசிகலா சந்திப்பு நடந்திருக்கு. அதே போல விஜய் வருவார்னு எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருந்தார். விஷ்பில் துங்கி ஆடவர்ஜுனா சொன்ன செய்தி முக்கியமான செய்தி. 40 சீட்டுகளுக்காக கட்சி ஆரம்பிக்கவில்லை,
அது யாருக்கு சொல்லப்பட்ட பதில் என்றால் அதிமுக தரப்புக்கு சொல்லப்பட்ட பதில். கூடுதல் சீட் எதிர்பார்க்கறாங்களா? இல்லை. 45 விஜய் இன்னும் கூட வேணும். பிரசாந்த் கிஷோர் ஜனவரி என்று சொன்னது, டிசம்பர் ஜனவரி அடுத்த முடிவு என்று சொன்னது, சுற்றுப்பயணம் போய்விட்டு வந்து அதே போல அவர்கள் இன்னொரு நிலையிலும் மிக தெளிவாக இருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், கூட்டணி ஆட்சி தான், அதில் மாற்றமே இல்லை. அதில் விஜய் மாற்றமே இல்லை. அதிமுக அதற்கு தயாரா, அதற்கு தயாரான்றதை தெளிவுபடுத்தணும். விஜய் வரமாட்டார் என்பதுதான் பார்வை. இன்னொன்று, விஜய் தன்னோடு எம்ஜிஆரோடு ஒப்பிட்டு கொண்டார். அதற்கு எனக்கு அளித்திருக்கிற நேர்காணல் வரப்போகிறது. விஜய் எம்ஜிஆர் அல்ல, ஒரு காலம் விஜய் எம்ஜிஆர் ஆக முடியாது என்று திரு ஜெயக்குமார் கூறியிருக்கிறார். முதல் முறையாக அதிமுக தரப்பு நிலை நேர்காணல். அதிமுக சொல்லுகிறது விஜய் எம்ஜிஆர் அல்ல, தலைகீழாக நின்றாலும் எம்ஜிஆர் ஆக முடியாது. எப்படி அமித்ஷா கூறியது, அதை பற்றியும் கருத்து இல்ல. தெரிவிக்கிறார். எதுக்காக இப்ப விஜய் வந்து இதுவரையிலும் விஜய் அவங்க பெருசா பேசல, முதல் முறையா இன்டைரக்டா திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். நான் எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு, அதை விடுங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்க்கட்சி தான் சொல்றாரு. நீங்க யாரும் கிளைம் பண்றதெல்லாம் நேத்து நம்ம இவர் ஓபிஎஸ் அவர் அணியை சேர்ந்தவர் சொன்ன மாதிரி ஆளில்லாத மைதானத்தில் பேசியிருக்காரு. எல்லா டிவியும் காமிச்சிட்டாங்க. பின்னாடி பூரா ஆயிரக்கணக்கான சேர்கள் காலி. இது ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு நேர்ந்திருக்கிற அவலம். கூட்டத்துக்கு காசு கொடுத்து தான் இன்னைக்கு எந்த தலைவருக்கும் வருது கூட்டம், எந்த தலைவராக இருந்தாலும். ஆனால் இறுதி வரை இருந்து கேட்கிறார்கள் பல தலைவர்களுக்கு. இவருக்கு கூட்டத்தை நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். சென்னை மாவட்டத்தில் திராவிட சரி சார், அவருக்கு கூட்டம் அங்க கூடலன்னு வச்சுக்க, அந்த ஊர்ல அந்த ஊர்ல டெபாசிட் போன ஊர் சார். சரி சார், ஆனாலும் அவருடைய நிலைப்பாட்டுல ஒரு இன்ச் கூட பின்வாங்கலையே. அதுதான் நான் சொல்றேன். இது வந்து ஓபிஎஸ்க்கு சொல்லப்பட்ட செய்தி இல்ல, அரசியல் ரீதியாக அது ஒரு மேதமை. அதாவது என்ன சொல்றது, பேதமை. என்ன பேதமைன்னு சொன்னா, உனக்கு எதிரி திமுகவா இன்று ஓபிஎஸ்ஆ? வாரத்துக்கு 3 நாள் ஓபிஎஸ் பத்தியே பேசிட்டு இருக்காரு சார். அவரு வாரத்துக்கு 3 நாள் பேசிட்டு உள்ளுக்குள்ள குடைச்சல் கொடுக்கலாம் சார். தொண்டர்கள் கூட ஓபிஎஸ்னு வர போல இருக்கு சார். கிளாரிட்டி கொடுக்கிறார் சார். இந்த மாதிரி எந்த சலனத்துக்கு இடம் இல்ல. அதுதான் நான் சொல்றேன். இது யாருக்கு சொல்லுகிற செய்தி என்றால், பாஜக ஒன்றுபட்ட அதிமுக கூட்டணி தேவை என்று உள்ளுக்குள் இருந்து பேசுகிறவர்களுக்கு சொல்லுகிற செய்தி, உங்களுக்கும் எனக்கும் அல்ல. அவர் பேசிய மீட்டிங் என்பது மேடையில் இருந்த சில நிர்வாகிகள் உட்பட உள்ளே இருக்கிறவர்களுக்கும் அது வந்து அந்த மெசேஜ் வந்து கீழே போகுது. அதாவது இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, தங்கமணி, வேலுமணி, செங்கோட்டை, நான் சொல்ற பேர்கள். இவர் வந்து ஏடிஎம்கே திரு எடப்பாடி பழனிசாமி வந்து டிஎம்கேவை வந்து ஆளுங்கட்சியை முதன்மை எதிரியாக கருதல, மாறாக ஓபிஎஸ் எதிரியாக கருதுகிறார். ஓபிஎஸ் வந்து இப்படி ஓபிஎஸ் மறைமுகமா நேரடியாக அப்படி விமர்சிக்கிறதே கூட அவருக்காக இல்லை, அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக இந்த கூட்டணி இருந்தால்தான் விஜய் வருவார் என்று நம்பிக்கொண்டிருக்காதீர்கள். இதுதான் சாத்தியமான ஒன்று. அதை விரைவாக செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற தன்னுடைய சகாக்களுக்கு அவர் சொல்லுகிற செய்தி. சார், அவர் அந்த கட்சிக்கு தலைமை தாங்கிறார். அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா சார் ஒரு செகண்ட், அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா அதனுடைய பிக்கெஸ்ட் வந்தால் எப்போ எப்படி வரும்? இல்ல அதனுடைய இருங்க, எப்போ வரும்? அதனுடைய உயர்ந்த பதவி அடைய போறவர் அவர் சார். ஒரே ஒரு நிமிஷம், அவருக்கு இந்த தான் பேசுற பேச்சோட விளைவு தெரியாதா? இருங்க, கூட இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, இவ்வளவு பெரிய கட்சி 13 தொகுதிகளில் நம்ம வந்து இப்படி ஆயிருக்கோம், 7 தொகுதிகளில் டெபாசிட் அவுட்டு, சட்டமன்ற தொகுதிகள் என்று எடுத்துக்கொண்டால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 84 தொகுதிகளில் 3வது இடம் அதிமுக, 2வது இடம் பாஜக. நீங்கள் நல்லா கவனிக்கணும், 84 அசம்பிளி செக்மெண்ட்ல. ஆக இப்படி ஒரு போயிருக்கிறது. 7 தொகுதியில் டெபாசிட்னா அது சவுத்துனா ஒரு குறிப்பிட்ட சமூகம் நமக்கு எதிராக திரும்பி இருக்கிறது. இவர் சொல்லி பார்த்தாரு சார். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அதிமுகவுடைய மிக முன்னணி தலைவர் சொன்னது உங்களுக்கு சொல்றேன். செல்லூர் ராஜின் பக்கம் தான் இருக்கிறார், நத்தம் விஸ்வநாதனின் பக்கம் தான் இருக்கிறார், ராஜன் செல்லப்பாயின் பக்கம் தான் இருக்கிறார். யாரு? 3 பேரும் சேம் கம்யூனிட்டி, பிலாங்ஸ் டு சவுத். அந்த 3 பேரும் இருக்கக்கூடிய பகுதிகளில் டெபாசிட் போயிருக்கிறது. சவுத்துல நீங்க டீப் சவுத்துல ராமநாதபுரத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு அவங்க ஏற்கனவே பதில் சொல்லிட்டாங்க சார். நாடாளுமன்ற தேர்தலை வந்து ஒரு கணக்கா வச்சுக்காதீங்க, ஏன் வந்து அசெம்பிளில மாறிடும் அப்படியே சொல்றாங்க. அது சொல்றாங்க. ஏன் அப்ப உங்கள்கிட்ட ஆளே வரமாட்டேன்றான்? இப்ப பாமக வரும்னு சொல்றீங்கல்ல, நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ராஜ்யசபா கொடுக்கலாம் வரமாட்டாங்க. ராஜ்யசபா கொடுத்துட்டு போறாங்க, அவங்களுக்கு என்ன ஒரு பெரிய விஷயம்? எத்தனை பேர் யார் கொடுப்பீங்க? இருக்கிறது உங்கள்கிட்ட 2. அதுல 2வது இபிஎஸ் உடைய பிரச்சனை இல்ல யாரு கொடுக்கிறது இல்ல இருங்க, ஏன்னா 2 பேர் கேட்டிருக்காங்க சார். நான் ஒரு கமெண்டேட்டர் நான் சொல்லிட்டு இருக்கேன், கேளுங்க. கூட்டணி தேவைன்னா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க சார். தேமுதிகக்கு இவர் என்ன சொல்லியிருக்காங்க, அதிமுக தரப்புல இருந்து 6 ஓட்டு நீங்க வாங்கிக்கங்க, உங்களுக்கு அந்த 2வது சீட்டை கொடுக்கலாம், எங்களுக்கு ஒரு சீட்டாவது தேவை.
எங்களுக்கு எங்க கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா உறுப்பினராவது தேவை. அவர் என்ன பண்ண போறாருன்றதெல்லாம் வேற விஷயம் சார். இன்னி தேதியில தேமுதிக விட்ட வேற கட்சி இல்லாம கதி இல்லாம உட்காந்துருக்காங்க. அதான ஃபேக்ட். ஆனா எப்படி ஜெயக்குமார் வந்து உங்களுக்கு தெரியும், ஏடிஎம்கே ஆபீஸ் வேசல்ல இருந்தாலும் சரி, வடசென்னையில் போய் ஒரு மோர் பந்தலை திறந்து வச்சாலும் சரி, மைக்கை நீட்னா என்ன சொல்லிட்டு இருந்தாரு, மெகா கூட்டணி அமைய போகிறது, மெகா கூட்டணி அமைய போகிறது. நாடாளுமன்ற தேர்தல் சொன்னாரா இல்லையா? என்ன மெகா கூட்டணி அமைஞ்சது? ஒன்றும் அமையல இல்லையா? இப்போ மெகா கூட்டணி அமைய போகிறது. விஜய் வருவார், விஜய் வருவார்னாங்க, விஜய் வரா மாதிரி தெரியல. ஆகவே தான் வித்தின் த பார்ட்டி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, பிஜேபி நீங்க சொல்ல முடியுமா விஜய் வந்து கடைசி நிமிடத்தில் தன் முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டாருனோ? இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் சொல்றதுதான் அவருடைய ஸ்டாண்ட், தனித்து தான் போட்டியிட போறாரு. அதிர்ச்சி அடையக்கூடிய நம்பர் அவர் கேட்கலாம் இல்லையா? 134 கூட்டணி கட்சி கொடுக்கலாம்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்குதான் ஒரு டூர் போன. எதுக்கு இப்ப இவங்க தான் ஆஃபர் மேல ஆஃபர் விட்டுட்டு இருக்காங்க சார். தேர் இஸ் நோ சிங்கிள் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் விஜய் பார்ட்டி. டேக் இட் ஃப்ரம் மீ. நான் விஜய் பார்ட்டியினுடைய செய்தி தொடர்பாளர்கள், அதிகாரபூர்வமாக பங்கேற்கிறவர்கள், அவர்களை கோட் பண்ண வேணாம்னு சொல்லி நான் எழுதியிருக்கிறேன். they are saying we are having lot of time, why should we hurry? அவர்கள் டெஸ்பரேட்டாக இருக்கிறார்கள். ஏடிஎம்கே in a desperate mood. நாங்க எதுக்கு ஹரி பண்ணணும், நாங்க ஏன் ஓடணும்? இது அதிமுகவுக்குள். அதனால நான் எதற்காக சொல்ல வந்தேன் என்றால், எடப்பாடியின் பேச்சு மேடையில் இருப்பவர்களுக்கும் கட்சியில் இருப்பவர்களுக்குமானே தவிர தனக்கல்ல. அவர் திமுகவை விட ஓபிஎஸ் உள்ளே இருக்கிறவர்கள் எப்போ கால் வாருவார்கள், ஒருவேளை பிஜேபி பக்கம் சாய்ந்து நீங்கள் இறங்குங்கள் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு போய் விடுவார்களோ என்ற அந்த தன்னை ஸ்திரப்படுத்திக் கொள்வதற்கான பதட்ட பேச்சு தான் அவரிடம் வெளிப்படுகிறது. ஓகே டாக்டர் சுமந்த், 2-3 விஷயங்களை பற்றி ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக பேசிகிட்டு இருக்கிறோம். உங்களுடைய கோணம் என்ன? திரு ரமேஷ் வந்து திட்டவட்டமாக சொல்கிறது, இது ஓபிஎஸ்க்கு நேராக சொன்ன ஆன்சர் கூட கிடையாது, நீங்கள் வந்து ஒரு மெர்ஜரு அண்ட் ஒரு பிஜேபி அலையன்ஸ் அப்படின்னு வர்றவங்களுக்கு அவர் ஸ்ட்ராங்காக சங்கதி சொல்கிறாரு அப்படின்னு ஒன்று சொல்கிறார். ஆனால் இன்னைக்கு திரு அண்ணாமலையிடம் அதிமுக தலைவர்கள் காட்டின அந்த ஜெஸ்டர்ன்றது ரமேஷை பொறுத்தவரையிலும் வேற சில சங்கதிகளை ஹிண்ட் பண்ணுதுன்றார். இல்லை, இன்னைக்கு நடந்தது ஒரு திருமண விழாவில் வந்து ஒருத்தரை ஒருத்தர் வந்து கிரீட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய பாரம்பரியம். அதை வந்து வச்சுக்கிட்டு எஸ், ஒரு காலகட்டத்தில் திமுக கலைஞர், செல்வி ஜெயலலிதா அந்த காலகட்டத்தில் ஒருத்தர் அந்த திருமணங்களுக்கு செல்வதற்கே வந்து அவங்க தயங்குவாங்க. பர்டிகுலராக பிகாஸ் கட்சி தலைவர்கள் அதை ரசிக்கவில்லை என்று அவர்கள் பர்டிகுலராக நினைப்பாங்க. அதன் காரணமாக. ஆனால் இப்பொழுது அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இல்லை. ஸோ அதன் காரணமாக ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு ஒருத்தர் விசாரிக்கிறது, ஒரு சிரித்து ஒரு ஜோக் அடிக்கிறது, ஒரு பேசுறதுங்கிறது உடனே வந்து இது அரசியல் சிக்னிஃபிகன்ஸ் வாய்ந்த ஒன்று என்று எடுத்துக்கொள்வது இஸ் எ ஜுவனைல் திங். அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் யாரை இன்வைட் பண்றாங்கன்றதுல ஒரு இருக்குல்ல, தவறு அரசியல் வேறுபாடுகளை தாண்டி திருமணங்கள்ல எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும், ஒரு அன்பை மகிழ்ச்சியை ஒரு பரஸ்பரம் நட்பை வெளிப்படுத்தணும். அது வந்து ஒரு வட இந்தியாவில் இருக்கிற ஒரு நல்ல அரசியல் பண்பு. தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் அரும்பணும் அப்படின்னு நினைக்கிறது நல்ல விஷயம். அந்த கருத்தில் எனக்கு 100% உடன்பாடு இருக்கு. அது அவசியம். எல்லா கருத்து கொள்கை மாறுபாடுகளை தாண்டி பொது வெளியில நல்லது கெட்டதுல ஒன்றாக நிற்கணும் அப்படின்றது. ஆனா பிஜேபியோடு கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக திரு இபிஎஸ் சொல்லிட்டு இருக்கிற ஒரு நேரத்தில், கட்சி அப்படியான ஒரு நிலைப்பாடு எடுத்து விட்ட நேரத்தில் பாஜக தலைவர்களை அழைக்கிறதும், அவங்க அதே மாதிரியான ஒரு அழைப்பு இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிற அவங்களுடைய முதன்மை எதிர்கட்சியான திமுகவுக்கு, திமுக தலைமைக்கு, திமுகவுடைய அமைச்சர்களுக்கு இதே மாதிரியான ஒரு வரவேற்போ அல்லது அழைப்போ இருந்ததா அப்படின்னு பொது வெளியில் நமக்கு தெரியலை. அதையும் நம்ம இந்த நேரத்தில் யோசிக்க வேண்டியது இருக்கு. இல்லை, நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன். இவங்க வந்து 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு கூட்டணி கட்சிகள் தானே, பாஜகவும் அதிமுகவும். கோவை மாவட்டத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பார்ட்னர்ஷிப் மோடில் தானே வேலை செஞ்சுருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும். அப்போது அவங்களுக்கு ஒருத்தர் தெரிஞ்சிருக்கும் நன்றாக, அப்போது கூப்பிட்றாங்க. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் போயிட்டு உடனே வந்து இது கூட்டணிக்கு அஸ்திவாரம் போடுறாங்க, இல்லை வேலுமணி வந்து பிஜேபிக்கு போயிடுவார், இல்லை இது வந்து ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்கிற விஷயம் தான். அது இவர் வந்து பிஜேபிக்கு போவார், அவர் பிஜேபிக்கு போவார், நாளைக்கே உடஞ்சி போயிடும் கட்சி. இது வந்து 5 ஆண்டு ஆட்சியில் இருந்த காலகட்டத்திலேருந்து ஓடுற விஷயந்தான் இது. ஸோ
ஃபஸ்ட்டு இந்த கல்யாணத்துக்குள்ள ஒரு பெரிய பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருப்பதை நான் பார்க்கவில்லை. எதிரிகளாக, அதாவது நண்பர்களாகவே எப்பவுமே இல்லாத நபர்கள், எப்பொழுதுமே இப்போ திமுக ஒரு விழாவில் வந்து எடப்பாடி, திரு வேலுமணி அவர்களெல்லாம் வந்து அழைக்கப்பட்டு அவர்கள் சென்றார்கள் என்றால் அதில் ஏதாவது ஒரு சிக்னிஃபிகன்ஸை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி வைஸ் வர்சா. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் கூட்டணி கட்சியினுடைய ஒரு பார்ட்னர் கட்சி 2 ஆண்டுகளுக்கு முன்பு தேர்தலை ஒன்றாக சந்தித்தார்கள். இருவரும் கொங்கு பகுதியைச் சேர்ந்தவர்கள். இதை போய் அப்படியே ஒரு பெரிய விஷயமாக்குறது நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. மிக முக்கியமாக திரு எடப்பாடி அவர்கள் பேசினதில் என்ன ஃபேக்சுவலி இன்கரெக்டாக என்ன சொன்னார்? 2001 அவர் எம்எல்ஏ ஆயிருக்காரு. இப்போ நான் 89 எம்எல்ஏ ஆனேன். இது தப்பா, பொய்யா, நடக்காத ஒன்றா? இதில் என்ன இதை வச்சுக்கிட்டு வாட் பொலிட்டிக்கல் மெசேஜ், இதில் என்ன பொலிட்டிக்கல் மெசேஜ் இருக்க முடியும்? அவருக்கு ஓபிஎஸோட திருப்பியும் கட்சியில் சேர்க்கறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. இது வந்து ஒழிச்சாரா, மூடி மறைச்சாரா? எல்லாருக்கும் தெரிந்தது தானே அது. அவர் கட்சியிலேயே இல்லை என்று பல முறை கூறிவிட்டார். திருப்பி ஓபிஎஸோட ஏதாவது அதுக்காக தான் இது பண்ணுறாரு, இதுக்காக தான் பண்ணுறாரு. ஐ எம் நாட், இதில் என்ன பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்க முடியும் இந்த ஸ்பீச்சில்? இப்போது கட்சியிலேயே இருந்துக்கிட்டு ஒருத்தரை இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, நான் அவரை விட ரொம்ப சீனியர் அப்படின்னு சொன்னால் கூட அதில் ஒரு அர்த்தத்தை நீங்கள் கற்பிக்கலாம். கட்சியிலே இல்லாத ஒருத்தர் இவர் நான் அவரை சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக கூறியிருக்கிறாரு. சொல்லுங்க, என்ன நீங்க சரியா அட்ரஸ் பண்ணல. அதாவது டாக்டர் சுமந்த், நான் சொன்னது திருமணம் விஷயம் சம்பந்தமா அல்ல. திருமணத்தை பற்றி நான் சொல்லவே இல்லை. நான் சொன்னது அதிமுகவில் உள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமையையும் பாஜக கூட்டணியையும் விரும்புகிற முன்னணி தலைவர்களுக்கு அவர் திரும்ப திரும்ப தன்னுடைய விருப்பமின்மையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இது மக்களுக்கான செய்தி அல்ல, உள்ளே இருப்பவர்களுக்கான செய்தி. உள்ளே இந்த கருத்து உருவாகி இருக்கிறது என்பதுதான் நான் சொன்னது. மை பாயிண்ட் இஸ் சிம்பிள். அவர் வந்து இந்த கருத்தை அவர் மூடி மறைக்கவும் இல்லை. திட்டவட்டமாக பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று பல முறை சொல்லியிருக்கிறார். அதனால் பாஜகவுடன் நிரந்தரமாக கூட்டணி இல்லையாங்கிறது அடுத்த வருஷம் தான் தெரியும். ஆனால் இன்றைய சூழலில் இவர் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். இப்போ வெளிப்படையாக மூத்த அதிமுக தலைவர்கள் யாரும் வந்து பாஜகவோட கூட்டணி எங்களுக்கு வேணும்னு சொல்லலை. கட்சிக்குள் திரு எடப்பாடியிடம் அவர்கள் என்ன தெரிவித்திருக்கலாம், சிலர் தெரிவித்திருக்கலாம் பாஜகவோட கூட்டணி வச்சுக்கலான்னு. இது எல்லா கட்சியிலும் நடக்கிறது தானேங்க. இப்போது திமுகவில் ஒரு காலகட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை திருப்பி சேர்த்து கொள்ளலாம், கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளை அனுப்பிவிடலாம், இந்த கருத்து இருந்தது. உள்ளே பேசிக்கிட்டாங்க. ஆனால் யாராவது ஒரு திமுக தலைவர் வெளியே வந்துட்டு பாமகவை சேர்த்துக்கலாம், விசிக்கு போகட்டும் அப்படின்னு சொன்னாங்களா? சொல்லலையே. இந்த கருத்து இருந்தது எல்லோருக்கும் வெளிப்படையாகவே தெரிந்தது தானே. ஸோ அந்த மாதிரி தானே இதை வந்து ஒரு எனக்கு புரியாத விஷயம் வந்து திரு எடப்பாடி அவர்கள் ஏற்கனவே பப்ளிக்காக கூறியதைத்தான் அவர் வெளிப்படையாக மீண்டும் கூறினார். இதில் கூட்டணி சம்பந்தமாக ஒரு கட்சிக்கு உள்ள யாரோடு கூட்டு சேரலாம், யாரோடு எந்தெந்த இடங்களை பகிர்ந்துக்கலாம், எத்தனை இடம் தரலாம் அப்படின்னு ஒவ்வொரு கட்சிக்குள்ளும் இன்டர்னலாக பேசிக்கொள்வதுன்றது தேர்தலுக்கு முன்பு அவங்க வியூகத்தை வகுக்கிறதுன்றது எல்லா கட்சிகளும் நடக்கக்கூடிய ஒன்று. இன்னைக்கு தேர்தலுக்கு முன்பாக எதிர்க்கட்சியாக இருக்கிற அதிமுக நீங்கள் சொல்கிறது மாதிரி யார் சீனியரு அப்படின்றது டிஸ்பியூட் இல்லை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேபினெட்டில் செங்கோட்டையனும் இருந்திருக்கிறாரு, ஓ பன்னீர்செல்வமும் இருந்திருக்கிறாங்க. அங்கே சீனியாரிட்டி ஒரு இஷ்யூ இல்லை. ஆனால் இப்போ அது பேசப்படுது, அதுக்கு பதில் சொல்கிறாரு. அதை விட முதன்மையான பாயிண்ட்ன்றது அவரை சார்ந்த அந்த கட்சிக்குள்ளேயே சிலர் வந்து எல்லோரும் ஒன்றுபடணும், அதிமுகலேருந்து பிரிந்து சென்றவர்கள் ஒன்றுபடணும், பிஜேபியோடு கூட்டணி வைத்துக் கொள்ளணும், அப்போதான் அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அல்லது அவருக்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அதற்கு திட்டவட்டமாக அது வாய்ப்பு இல்லைன்னு மீண்டும் சொல்றார். அதோட பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸா தான் பேசுறோம். விஜய் தன்னுடைய நிலைப்பாட்டை பிரசாந்த் கிஷோர் மூலமா அவர் என்ன ஓட்டத்தில் இருக்கிறார்ன்றது வெளியில வருது. இப்போ இல்லையே அததான் அடுத்த நாளே ஒரு மறுப்பு தெரிவிச்சிட்டாங்களே. அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர்கள் மூலம் தெரிவிக்கப்படும் கருத்துக்கள் செய்தி கருத்துக்களாக எடுத்துக்கொள்ளப்படும். எங்கேயாவது பிரசாந்த் கிஷோருக்கோ ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கோ இன்டர்வியூ நேர்காணல்ன்ற வார்த்தை கூட இல்ல, தொலைக்காட்சி விவாதங்களுக்கு தான் சொல்றாங்க.
தாவேக்கு ஆதரவாளர்னு பேசுறேன் குணா, இதை பல முறை சொல்லியிருக்கேன் குணா. இல்லை, ஒரு நிமிஷம் இருங்க. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். இப்போ எந்த கட்சி என்ன சொன்னாலும் அது ஒரு பாஸ்டரிங், பேரம் பேசுவதற்கு தங்களை ஒரு பொசிஷனில் எடுத்துக்கொள்வார்கள், ஒரு வலுவான பொசிஷனில் பேரம் பேசுவதற்கு. இன்னைக்கு விஜய் கூட்டணியே கிடையாது, தனித்து போட்டிடுவோம்னா, தனித்து போட்டிட்டா ஏதாவது ஜெயிக்குமா சொல்லுங்க? எங்கேயாவது தேர முடியுமா? அது அவருக்கு தெரியாதா? என்னதான் பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டு போயிட்டாரு. பிரசாந்த் கிஷோர் இமாச்சல் பிரதேசத்துக்காக ஒருத்தர் ஒரு யூகத்தை வகுப்பாங்களா என்ன? இப்ப என்னுடைய பலத்தை காட்டுறேன், அடுத்த 2031 தான் என்னோட எலெக்ஷன், அதுதான் என்னுடைய ஆம்பிஷன் அப்படி ஒரு நிமிஷம். சரி, அது எப்போ நமக்கு தெரியும்? 26ல் தான் தெரிய போகுது. இப்போ நமக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ பொலிட்டிக்கல் அப்சர்வர், நான் திரு எடப்பாடி பிஜேபியுடன் கூட்டணி வேண்டாம் என்று கூறுவதும், விஜய் நாங்கள் தனித்து போட்டியிடுவோம் என்று கூறுவதும் எல்லாமே பொசிஷன்ஸ். அதாவது அவங்க ஒரு பாஸ்டர் எடுக்கிறாங்க. நாளைக்கு நாங்கள் தனியாக போட்டியிடுவோம்னு எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு நாளைக்கு விஜய் சொல்லலாம். அதிமுக பாஜகவுடன் எக்காரணம் கொண்டு நாளைக்கு பாஜக 70 சீட்டு கொடுக்குன்னு கேட்டாங்க, கொடுக்க முடியாது. ஸோ இதையெல்லாம் கணக்கில் வைத்து கொண்டு தான் எப்படியுமோ இன்று முதல் ஜனவரி மாதம் வரை எந்த கட்சி எது கூறினாலும் அதற்கு எந்த விதமான ஒரு நிரந்தரத்தன்மை அல்ல. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க மாட்டாங்க. இதை தாண்டி யார் வேண்டுமானாலும் யாருடனும் கூட்டணி. எடப்பாடி பேச்சையும் சீரியஸா எடுத்துக்காதீங்க, ஜனவரி மாதத்துக்கு அண்ணாமலை பேச்சையும் சீரியஸா எடுத்துக்காதீங்க, இந்த விஜய் கட்சியில சார்பில் முன்வைக்கக்கூடிய கருத்தையும் சீரியஸா எடுத்துக்காதீங்கன்றீங்க. பிரசாந்த் கிஷோர் இருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிரசாந்த் கிஷோருக்கு என்ன ஸ்டேக்கு? அவர் குட்டையை குழப்பிட்டு போகணும். குட்டையை குழப்பினாதான் விஜய் தனியாக போயிடுவார், அதிமுக ஐயோ பயந்துருவாங்க, அதிமுக விஜய் வருவாருன்னு நினச்சிட்டு இருக்காங்க, இப்போ விஜய் வரமாட்டாருன்னு நம்ம சொல்லிட்டோம், இப்போ அதிமுக இறங்கி வருவாங்க, இன்னொரு 20 சீட்டு கேட்கலாம், ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாமே. ஸோ இதையெல்லாம் கிஷோர் யாரோ இல்லை, இப்பொழுது வரக்கூடிய அந்த மேடையில் ஒரு கட்சியில இன்னொரு கட்சி, ஒரு கட்சியுடைய விழாவுக்கு இன்னொரு கட்சிக்காரங்களை கூப்பிடுவாங்களான்றதே ஒரு விசித்திரமான ஒன்று, ஒரு புதிய முறையா இருந்தது. அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் அல்லது மற்றவங்களுக்கு விட முக்கியத்துவம் விஜய் பேசும்போது பிரசாந்த் கிஷோர் அட்ரஸ் பண்ணி தான் ஆரம்பிக்கிறார். எமர்ஜிங் பிரைமரி பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் இன் 2026 அப்படின்றது அவர் சொன்ன சங்கதி. அவரை முன்னிலையில் வச்சுட்டு தான் அவர் பேசுறார். ஸோ யாரோ டிவிகேவுக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் பேசின பேச்சாக அதை நம்ம டிஸ்மிஸ் பண்ண முடியும் அப்படின்னு எப்படி சொல்றீங்க? சம்பந்தமே இல்லாத பேச்சு இல்லை. இப்போ உதாரணத்துக்கு 2021ஆம் ஆண்டு திமுகவின் வெற்றிக்கு பிரசாந்த் கிஷோர் பணியாற்றினார். அவருக்கு அந்த கேம்பெயினுக்கு கூறப்பட்ட, இது உண்மையா என்று முழுமையாக தெரியாது, கிட்டத்தட்ட 200லிருந்து 300 கோடி ஓவரால் கேம்பெயின். நான் சொல்றது பிரசாந்த் கிஷோருக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட பணம்னு நான் சொல்லலை. பட் அந்த கேம்பெயினே கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய். அந்த கேம்பெயினை பிரசாந்த் கிஷோருடைய டீம் நடத்தினாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கிறது. அப்படின்னா நீங்கள் அதனுடைய ஃபைனான்ஷியல் ஸ்டேக் ஃபார் பிரசாந்த் கிஷோர் எவ்வளோ இருந்திருக்கும் நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. இப்போது ஒரு மனிதனுக்கு இந்த அளவுக்கு ஃபைனான்ஷியல் ஸ்டேக் இருந்தாக்க நிச்சயமாக சொல்லிட்டு போகலாமே, விஜய் பிரைம் மினிஸ்டர்னு கூட சொல்லலாமே. எதுக்கு சீஃப் மினிஸ்டர்னு சொல்கிறோம்? எடுத்து தான் விடுறது பிரைம் மினிஸ்டர்னு சொல்லிட்டு போகிறது. ஸோ இதை வைத்துக்கொண்டு உடனே பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டாரு விஜய் தனியாக தான் போட்டியிட போகிறாரு. ஜனவரி மாதத்திற்கு முன்பு யார் என்ன கூறினாலும் அதில் எந்த விதமான ஏடிஎம்கே ஆப்ஷனுக்காக விஜய் ஓபன் வெயிட் பண்றாரு, எப்ப ஒரு நல்ல ஆஃபர் வரும் அப்படின்றதுக்காக காத்திருக்கு அப்படின்றது உங்க ரீடிங் நான் புரிஞ்சுக்கலாமா? நோ நோ நோ, எல்லாரும் தங்களுடைய வாய்ப்புகளை பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய பலத்தை தெரிந்து கொள்வதில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கு கூட்டணி வைத்தால் ஆதாயம் அதிகமாக இருக்கும் என்பதை கணித்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால அது பேசுற திமுக அதிமுக 2 கட்சிகளை தவிர மீதி கூட்டணிக்கு போற எல்லோருக்கும் அந்த ஆப்ஷன் நீங்க சொல்லலாம். ஆனா விஜய் கட்சி தாவேக்கா கூட்டணிக்கு நாங்க தலைமை தாங்க போறோம், நாங்க இன்னொரு இடத்துல போய் சீட்டு கேட்கிற இடத்துல இல்லைன்னு அறிவிக்கிறாங்க. அதை நீங்க ஒரு கணக்கிலே எடுத்துக்க மாட்டீங்களா சார்? ஒரு ஜூனியர் பார்ட்னரா தான் இன்னொரு அலைன்ஸ் உட்காருவாங்க. நான் என்ன கேட்கிறேன், இல்ல இப்போ இல்ல நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்கன்னா, நான் எதை எதிர்பார்க்கல, அவர் பேசின பேச்சு கேட்கிறேன். விஜய் பேசின பேச்சை நீங்க கேட்டிருப்பீங்க. இல்ல
அதே மீட்டிங்ல பிகே பேசினதை கேட்டிருப்பீங்க. அதே மீட்டிங்ல எல்லோரும் முன்னிலையில தான் ஆதவ் அர்ஜுன் பேசினது இருக்கு. அதுக்கு பிறகு பிகே பேசின பேட்டி இருக்கு. என்ன அதுக்கெல்லாம் எந்த வேல்யூமே இல்ல. ஏங்க they are waiting for an alliance. This all for bargaining. வேல்யூ கிடையாது. வேல்யூ நீங்க வர்றீங்க கம்ப்ளீட்டா. ஒரு நிமிஷம் யாராவது ஒருத்தர் எந்த கட்சியா இருந்தாலும் தமிழ்நாட்டில் 0.25% வாக்கு வங்கி இருக்கிற கட்சியா இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லைங்க, ஒரு 5 சீட் 6 சீட் யாராவது கொடுத்தாங்கன்னா அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு நாங்கள் தேர்தலில் போட்டியிடணும் தான் விருப்பம். எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? யாராவது சொல்லுவாங்களா? யார் 3 சீட்டு கொடுக்குறாங்களோ அதை எடுத்துகிட்டு போவோம். எல்லா கட்சியும் நாங்கள் அடுத்தது ஆட்சி அமைப்போம். பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனை வாட்டி சொல்லியிருக்காங்க ஆட்சி அமைப்போம்னு? சொன்னாங்களா இல்லையா? அது நிஜமாவே அவங்க நம்பிக்கை. பாதி டிஸ்ட்ரிக்டில் பாமகவுடைய வாக்கு வங்கி 5%க்கு கீழே எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? ஆனால் என்ன சொல்கிறாங்க? அடுத்த ஆட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி அமைக்கும்ங்கிறாங்க. அப்போ என்ன விட்டுட்டாங்க சார்? எல்லா போட்டி இல்ல, கூட்டணி தான் ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க சார். கடந்த கால தவறுகளை மீண்டும் செய்ய மாட்டோம். கட்சி போட்டிலாம் இல்ல, முதலமைச்சர் வேட்பாளர் இல்ல, ஒரு கூட்டணிக்கு தான் போவோம்னு அவங்க கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. பழைய பொசிஷன்ல இருந்து பேசுறீங்க. பழைய பொசிஷன் இல்லை குணா. 2014-16 என்ன பொசிஷனில் இருந்தாங்க அவங்க 16? ஸோ மை பாயிண்ட் இஸ் சிம்பிள். இப்பொழுது கூறுவது எல்லா கட்சிகளும், நான் வந்து திமுகவோ அண்ணா திமுகவோ சொல்லலை, எந்த கட்சி என்ன சொன்னாலும் அது பேரத்திற்கு தங்களை ஒரு பொசிஷன் பண்ணுவதற்காக தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஓகே ரமேஷ், உங்கள் நிறைவு பார்வை. இல்லை, நான் அதிகமாக இல்லை, நான் ஏற்கனவே சொன்னது தான் திரும்பவும் சொல்லுகிறேன். வந்து சில பாயிண்ட் சொல்கிறேன், எல்லாமே போஸ்டரிங் தான். இது வந்து நீங்கள் ரொம்ப சீரியஸாக அதை எடுத்துக்க தேவையில்லை. நிச்சயமாக போஸ்டரிங்காக இருக்கலாம். ஆனால் டுடே ஹூ இஸ் இன் அ டெஸ்பரேட் மூட் டு woo எனி அலையன்ஸ் பார்ட்னர்னா ஏடிஎம்கே தான். இட் இஸ் நாட் விஜய். விஜய்க்கு வந்து இது வந்து வாழ்வா சாவா தேர்தல் அல்ல. ஆனால் அதிமுகவுக்கு இது வாழ்வா சாவா தேர்தல். கன்சிடரிங் தி ஏஜ் ஃபேக்டர் ஆஃப் தி ஆல் ஃப்ரண்ட்லைன் லீடர்ஸ் ஆஃப் ஏடிஎம்கே எல்லாம் 70+. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அ க்ரூஷியல் எலெக்ஷன். இது அதிமுகவுக்கு மான பிரச்சனையான ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் அதிமுகவுக்கு ஒரு வலிமையான கூட்டணி அமையலைன்னா வலிமையான எதிர்க்கட்சியாக கூட வர முடியாது. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தம். சார், நீங்க வந்து நீங்க ஏடிஎம்கே கோணத்துல இருந்து மட்டும் பேசுறீங்க. இப்போ வந்து திரு அமித்ஷா விஜயோட கூட்டணி வைக்கலாம் சார். எதுக்கு பிஜேபியோட வைக்கணும்? விஜயோட கூட்டணி வைக்கலாம். சொல்றேன், நான் தகவல்களின் அடிப்படையில் நான் பேசிட்டு இருக்கேன். விஜய் கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்கும் போது அவரது சக்தி உணரும் வகையில் தான் முடிவெடுப்பார். அதாவது உணர்கிற இடத்தில் உணர்கிற வகையில், அவருடைய சக்தியை உணர்கிற வகையில், அதாவது அதிகாரத்தில் பங்கு என்பதில் மிக உறுதியாக இருப்பார். ஆகவே அதில் he is very clear. அதே மாதிரி திரு அமித்ஷா அவர்களுடைய பேச்சிலே கூட ஒரு செய்தி இருக்கிறது. 2026 என்டிஏ ஆட்சி அமையும் என்கிறார். அப்போ அதிமுகவுடன் கூட்டணி வைக்கிற எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அது பாஜகவோ பாமகவோ ஆட்சியில் பங்கு என்பதை மனதில் வைத்துதான் தொகுதிகளின் எண்ணிக்கையே பேசும். நீங்க வந்து பிஜேபி வந்து கூட்டணி ஆட்சி அமைச்சிரும், அதனால நாம போய் ஏடிஎம் கேட்ட பார்கெயின் வலுவா பேசணும் அப்படின்னு அவங்களுக்கு என்ன வந்துருமா சார்? அப்படி போன தேர்தல்ல வாங்கின ஓட்டே பிஜேபியால மீண்டும் இந்த சட்டமன்ற தேர்தல்ல வாங்க முடியாது அப்படி என்பது அவங்களோட இருந்த அன்புமணி பாமக இருக்க போறதா? நான் சொல்றேன் அதுக்கு உத்தரவாதம். தமிழகத்தில் 4 அல்லது 5% மட்டுமே இருந்த பாஜக இன்றைக்கு 11% எட்டி இருக்கிறது. கூட்டணி இல்ல, பாஜகவை சொல்லுகிறேன் நான். இன்னொன்னு 10ல் ஒருத்தர் பிஜேபி ஓட்டர். இருங்க, நான் சொல்றேன், ஒரே ஒரு நிமிஷம். அதிமுகவினுடைய ஓட்டு வங்கியில் பலத்த சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல்னால தான் 22க்கு வந்தாங்க, அசம்பிளிக்கு வரும்போது 34 திடீர்னு மாயமா வந்துருவாங்களா? விஜய் வாங்குகிற ஓட்டுல அதிமுக ஓட்டு இருக்கும், திருமா ஓட்டு இருக்கும், பாமக ஓட்டு இருக்கும். விஜய்க்குன்னு புது ஓட்டு கிரியேட் ஆகாது. ஒரு வாரப்பத்திரிகை, பிரபலமான வாரப்பத்திரிகை சர்வே எடுத்திருக்கு, அதை நான் முழுமையாக உடன்படலை. கிட்டத்தட்ட பெண்களில் 22லிருந்து 25% பேர் அவரை ஆதரிப்பதாக அந்த கருத்து கணிப்பு கூறுகிறது. அது வேற விட்டுருங்க. சில தனியார் நிறுவனங்கள் எடுத்திருக்கிற சர்வேல 15% அவருக்கு வரலான்றாங்க. எப்படி வேணா விட்டுருங்க. நான் சொல்வது ஓட்டுச்சிதறல் எல்லா பக்கமும் இருக்கு. அதிமுக கடும் ஓட்டு சரிவை சந்தித்திருக்கிறது. அதற்கான காரணங்களை நான் ஏற்கனவே விளக்கி இருக்கிறேன். செல்வி ஜெயலலிதா எல்லா மதங்களுக்கும் பொதுவான தலைவராக இருந்தாலும், நான் திரு ஷியாம் அவர்கள் இந்த கருத்தை ஏற்கனவே ஒரு முறை ஒப்புக்கொண்டார். செல்வி ஜெயலலிதா அவர்கள் எல்லா மதங்களுக்கும் பொதுவான தலைவர். ஆனால் she was seen as Hindutva face also. அவர் ஒரு இந்துத்துவ தலைவராகவும் பார்க்கப்பட்டார்.
கரசேவையை ஆதரித்தார். அயோத்தியில் ராமருக்கு கோயில் கட்டாமல் வேறு எங்கு கட்டுவது என்ற கேள்வியை தேசிய கவுன்சில் கூட்டத்தில் கேட்டார். ஆகவே செல்வி ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு பாஜகவுக்கு வாக்களிக்காமல் அதிமுகவுக்கு வாக்களித்து வந்தவர்கள் திரும்ப பாஜக பக்கம் திரும்பி இருக்கிறார்கள். அதன் காரணமாக கொஞ்சம் ஏறி இருக்கிறது. அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகள் காரணமாக கொஞ்சம் ஏறி இருக்கு. ஆகவே நீங்கள் அப்படியே பார்லிமெண்ட்ல வாங்கினவங்க இப்போ குறைஞ்சிருவாங்கன்னு சொல்றது நம்மை நாமே ஏமாற்றிக்கொள்ளும் செயலாக இருக்கும். ஏன் பாஜக எதிர்ப்பாளர்கள் ஊடகவியலாளர்கள் சில பேர் பாஜக காலூன்றி வருகிறதுன்னு ஏன் திருமாவளவன் எல்லாம் எச்சரிக்கிறாங்க? காலூன்றி வருகிறது என்பது உண்மை, அதனால எச்சரிக்கிறாங்க. ஓகே ஓகே திரு ஷியாம் சார் உங்க நிறைவு பாருங்க. தமிழ்நாடு அரசியல் வார் ஆஃப் நேரட்டிவ்ஸுங்க. பாரதிய ஜனதா வளர்ந்துருக்கிறது, அண்ணாமலைக்கு பிறகு இதெல்லாம் தனியாக பார்ப்போம். ஜெயலலிதா அவர்கள் சாஃப்ட் இந்துத்துவா ஃபேஸு, ரமேஷ் சொல்கிறத நான் அப்படியே ஏற்றுக்கிறேன். ஆனால் இன்றைய தேதிக்கு களம் கூர்மைப்பட்டிருக்கிறது. திருமொழி கொள்கை சம்பந்தமாக கூர்மைப்பட்டிருக்கிறது, டீலிமிட்டேஷன் சம்பந்தமாக கூர்மைப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இந்த கருத்துக்களுக்கு ஆதரவாக இருப்பவர்களுக்கு ஒரு ஓட்டு வங்கி. அப்போ அதிமுகவுக்குள்ள பாரதிய ஜனதா கூட்டணி என்றால் அதிமுகவை கபலீகரம் பண்ணிடுவாங்கிற பயம் இருக்கு, நிச்சயமாக இருக்கிறது. காரணம் என்னன்னா பிற மாநிலங்கள்ல அவங்க நடந்து கொண்ட விதம். மகாராஷ்டிராவில் ஷிண்டே கதி என்ன நடந்துட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ அதிமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைத்தால் 26 வெற்றி பெறலாம். இதான பாயிண்ட். வெற்றி பெறலையா, வேண்டாம், எங்களுக்கு வெற்றியே வேண்டாம், எங்களுக்கு எங்கள் கட்சி தான் முக்கியம், கட்சியை காப்பாற்றிக்கிடணும் அப்படின்னு என்ன இருக்கலாம்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. சார் 2% 3% ஓட்டு வச்சிருக்கவங்க கூட அவங்க கட்சியை அவங்க எந்த வகையிலையும் அடமானம் வைக்க மாட்டாங்க சார். சொந்த வீட்டு அடுப்பை அடைச்சிட்டா சார் அரண்மனை சாப்பாடுக்கு ஒருத்தர் ஆசைப்படுவா? இதான சார் யதார்த்தமான அரசியல். பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கலாம், கூட்டணி வைத்தாலும் வெற்றி இருக்கா இல்லையாரெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் வெற்றி உங்களுக்கு வரும், அனுமானம். ஆனால் அதுக்கு பிறகு கட்சி வருமா? இதான இயல்பான கேள்வி. அப்போ இயல்பாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கூட்டணி வைக்க மாட்டார், அது எனக்கு உறுதியா தெரியுது. ஆனால் கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது இல்லை. அது இதெல்லாம் மாறுதலுக்கெல்லாம் உட்பட்டதே கிடையாது. ஏன்னா தொடர்ந்து அவர் சொல்றாரு, அவன் யாரெல்லாம் பிஜேபி கூட்டணிக்கு ஆதரவோ அவங்களுக்கு அங்கே இடம் இல்லைன்னு ஆயிருது இல்ல சார். ஒரு விஷுவலை நம்ம அனலைஸ் பண்றோம் சார். இப்போ இதே கல்யாண வீட்டுக்கு எல்லாரும் தான் போறாங்க, சும்மா சொல்றது சரிதான், நாகரிகம். ஆனா கல்யாண வீட்டுக்கு போகும்போது என்ன மாதிரியான பாடி லாங்குவேஜை தலைவர்கள் உணர்த்துறாங்க? அண்ணாமலை என்ன பாடி லாங்குவேஜ் உணர்த்துறாரு, அவருக்கு கை கொடுக்குறவங்க என்ன பாடி லாங்குவேஜ் உணர்த்துறாங்க? அப்படித்தானே நம்ம அரசியல் பார்க்க முடியும். அப்படி பாருங்கன்ற. அப்போ இன்றைய தேதிக்கு திமுக கூட்டணி அது வலுவான கூட்டணி தான், மாற்றுக்கிறதே வேண்டியதில்லை. 40% ஓட்டு கண்டிப்பா இருக்கு. ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஆன்டி இன்குமென்சி ஓட்டு இருக்கத்தான் செய்யும், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை தாண்டி ஓட்டு வங்கியை திரட்டுவதற்கான வாய்ப்பு அதிமுக விஜய் இந்த மாதிரியான அது ஒரு கற்பனை சாத்தியம்தான். வருமா வராதான்லாம் யாருக்குமே தெரியாது, அதெல்லாம் ஜனவரி மாதம் தான் தெரியும். என்றாலும் அந்த கற்பனைக்கான கணக்குகளை நம்ம இப்போ போடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் அனுமானம். ஓகே, நன்றி சார். திரு தமிழ் சார், தமிழ்நாட்டில் 2வது பெரிய கட்சி அதிமுக தான். அதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சதவீதம் பத்திரிகைகள் எதை வேணாலும் சொல்லுங்கள், அது ஒரு ரியாலிட்டி. திமுக கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது. நான் அதெல்லாம் குறைச்சி பேச தயார். கூட்டணி நீடிக்குமாங்கிறது எனக்கு வித்தியாசம் இருக்கு, தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் மிக வலிமையான கூட்டணிங்கிறதுல ஒன்றும் மறுப்பு இல்லை. அந்த கூட்டணி உடைஞ்சால் தவிர அவங்க ஆட்சியை மாற்ற முடியாது. திரு ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி தொடரும். ரொம்ப யாரும் வேண்டிய வேண்டாம் கணக்கு கிடையாது. அந்த கணக்கை பார்த்தீங்கன்னா திரு விஜய் எடுக்கிற எந்த முடிவும், பாட்டாளி மக்கள் எடுக்கிற எந்த முடிவும் பாஜகவை இங்கு ஆட்சி அமைக்க அனுமதிக்கக்கூடாது என்ற அடிப்படையில் அமையும். சார், இவருக்கு 72-71 வயசு, எடப்பாடிக்கு, லீடர்களுக்கும் சகோதரர் சொன்ன மாதிரி எல்லாம் 70 வயசு. அது ஒரு பிரச்சனையும் வராது. நீங்கள் பாஜக போன்ற ஒரு கட்சியை நீங்கள் அடிச்சுக்கிட்டு உள்ளே கொண்டாந்துட்டீங்கன்னால், குறிப்பாக அண்ணாமலை நான் பேர் சொல்லி சொல்கிறேன், உள்ளே விட்டுட்டீங்கன்னு சொன்னால் விஜயும் ஒன்றும் இல்லை, அன்புமணியும் ஒன்றும் இல்லை. எனவே அந்த தவறை 2 பேரும் சூறாவளியை இவங்கெல்லாம் யோசிச்சுக்கணும். பிஜேபி கைக்கு அதிகாரம் போறத யோசிச்சுக்கணும். இந்த 2 பேரும் விரும்ப மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் எடுக்கிற முடிவு அதை காட்டும். ஓகே, தேங்க்யூ சார். ஒரு நிமிஷத்தில்
முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சிக்குள்ளே என்ன குழப்பம் இருக்குது, தொடர்ச்சியாக தோல்வி பாதையில் போயிட்டுருக்கோம், அதை தீர்த்துட்டு தான் அவர் கூட்டணி பற்றி நம்ம பேசணும். இப்போ நீங்கள் விஜய் கூட கூட்டணி அமைச்சாலும், அதே போல் பாமகவோட கூட்டணி நீடித்தாலும், இல்லை தேமுதிகவோட கூட்டணி நீடித்தாலும் அதிமுக தொண்டை ஏற்றுக்கல, அதனால தானே தோல்வி அடையுது. அப்போ கூட்டணி அமைப்பது வேற, குழப்பத்தை தீர்க்கணும், கட்சியில் இருக்க குழப்பத்தை தீர்க்கணும். தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, உங்களுடைய நிர்வாகத்திறன் இல்லை, உங்களுடைய போக்கு பிடிக்கல, அதனால் சொந்த வீட்டுக்குள்ள பிரச்சனையை வச்சுக்கிட்டு வெளியில் போய் காரியத்தனம் பண்ணுறதுல அது சாத்தியப்படாது. கூட்டணி என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பத்தை தீர்த்தாத்தான் அதிமுக வெற்றி பாதையில் போகும். அவர் தெளிவா இருக்கிறார். அது இதுல இவர்களுக்கு முழுக்க அவர் வெற்றி பாதையில் போக முடியாது. ஓகே, போகவே முடியாது. நன்றி. சுமந்த், உங்க நிறைவு பாருங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரம்ப் கார்டு கடைசியில் அவங்க வச்சுருக்காங்க. அது ஆட்சியில் ஒரு பங்கு அளிப்பது. அது நிச்சயமாக சில கட்சிகளுக்கு அது ஒரு அப்பீல் இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகளுக்கு திரு விஜய் அவர்களுக்கு கூட ஒரு அப்பீல் இருக்கலாம். ஏன்னா தனித்து போட்டியிட்டு ஒரு 10% 15% ஓட்டை வாங்கிட்டு அப்படியே 5 வருஷம் உட்கார்றது அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனால் ஆட்சியில் ஒரு பங்கு பெற்று ஒரு முக்கியமான பதவி பெறுவது அப்படிங்கிறது வேறு ஒரு ஆங்கிள் டு த ஹோல் திங். ஸோ அதனால் அதையும் நிச்சயமாக அவர் பரிசீலிப்பார். அதனால் திமுக கூட்டணியை வீழ்த்துவது என்றால் ஒரு வலுவான கூட்டணி அவசியம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு அதிகம் என்றுதான் என்னுடைய கணிப்பு. அது அஃப்கோர்ஸ் இன்றைக்கி நான் ஒன்று சொல்லலாம், யார் வேணால் எதை வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் நெருங்க நிச்சயமாக இந்த கன்சாலிடேஷன் நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஓகே, ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு அஸ்திரத்தை கடைசி நேரத்தில் அதிமுக வீசும் அப்படின்ற ஒரு டேக்கோட நம்ம நிறைவு செய்யலாம். எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.